பாவமானது மரணத்தை விளைவிக்கும், ஆனா ஆவியானது ஜீவனை விளைவிக்கும். ஸ்பிரிட் இஸ் லைஃப், ஆவி ஜீவன். ஸ்பிரிட் இஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், பிகாஸ் ஆஃப் ஸ்பிரிட் லைஃப், பிகாஸ் ஆஃப் சின் டெத். பாடிக்கு எல்லாமே பாடி தான் அஃபெக்ட் பண்ணுதுங்க. சோ பவுல் எழுதுறாரு 10வது வசனத்துல, பாடியில வந்து சின் மூலமாக டெத் வருது, பாவம் மூலமாக சரீரத்துல மரணம் வருது, ஆனால் ஆவியோ ஜீவனை உண்டாக்குது. எதனாலனா பிகாஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் நிமித்தம் ஆவி வந்து ஜீவனை உண்டாக்குது சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறதுனால இந்த மார்டல் பாடி, இங்கிலீஷ்ல அழகா வருது, சாவுக்கு ஏதுவான சரீரம், மார்டல் பாடிய உயிர்ப்பிக்கிறார், எழுச்சி ஊட்டுகிறார், ரிவைவ் பண்றார், உயிர்ப்பிக்கிறார். எப்படி? ஆவியின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் ஆவியின் மூலமாக. நம்ம எல்லாருக்குள்ளுமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை உடையவர்கள் தான் இருக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களா தான் இருக்கிறோம். கரெக்டா? ஆனா எல்லாருடைய சரீரத்திலையும் ஜீவன் வெளிப்படுதா? ஸ்பிரிட் உள்ளதான் இருக்கிறாரு, ஆனா ரைச்சஸ்னஸ் வழியாக தான் அது வெளியே வருவாராம். நீதி, ரைச்சஸ்னஸ் அந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லா விஷயத்திலயும் வந்து நமக்கு டவுட் வருது வந்து நம்ம ரைச்சஸ்னஸ்ல தான். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், அதுதான் அதுக்கு அர்த்தம். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்னா தேவனோடய இருக்கிற அந்த உறவை வந்து அது என்ன பண்ணுது, காட்டுது. ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். சோ நீங்க யூ ஆர் ரைச்சஸ் பர்சன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் எப்படி இருக்கு உறவு? சரியாக இருக்குது, சீராக இருக்கிறது. ஃபேஸ் டு ஃபேஸ் வித் காட், அதான் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். We want revelation. நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவைப்படுதுங்க. நமக்கு அந்த வெளிப்பாடு இல்லாததுனாலதான் நம்ம நீதிமான்னு புரியல. நீங்க எல்லாருமே நீதிமான் தாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நீதிமான் ஆயிட்டீங்க. ஆனா அந்த வெளிப்பாடு இல்லாததுனால நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதோ அனாதைகளை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், திக்கற்றவர்களை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மார்ச் 22ஆம் தேதி சென்னையில ஒன் டே செமினார், சென்னையில சேலையூர் ஈஸ்ட் தாம்பரம்ல லவ் கம்யூனிட்டி என்ற ஒரு சபை வந்து இதை நடத்துறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. காலையில 9 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்கும். யுவர் பவர் அண்ட் அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு இருக்கிற வல்லமையும் அதிகாரம் என்னதென்று அது குறித்த ஒரு கருத்தரங்கம் தமிழ்ல நடக்கும் இந்த செமினார். இதுல வந்து நீங்க நேராவும் கலந்து கொள்ளலாம், ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ளலாம். இன் பர்சன் அண்ட் ஆன்லைன் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும். ஏற்கனவே அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கேன், இந்த போஸ்டரும் ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கிறேன். அந்த மெசேஜ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு, அதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, எனக்கு இந்த மெசேஜ் வரல பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டைரக்டா அனுப்புறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வெறும் 500 rupees தான், ரொம்ப கம்மி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. நேரா வரவங்களுக்கு லஞ்ச் எல்லாமே வந்து அங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நடத்துறது வந்து லவ் கம்யூனிட்டி என்ற ஒரு சபை, சேலையூர் ஈஸ்ட் தாம்பரம்ல இந்த சபை இருக்குது. அவங்க தான் இதை நடத்துறாங்க, அவங்க தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. நான் தான் அதுல ஸ்பீக்கர். சென்னையில இருக்கவங்க நிச்சயமா கலந்து கொள்ளுங்க, வேற இடத்துல இருக்கவங்க ஆன்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. ஸோ இன்னைக்கு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ரோமர் 8:8-11. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஸோ ரோமர் 8வது அதிகாரத்திலிருந்து கடந்த சில வாரங்களாக நம்ம வந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ரோமர் 8 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. எப்படி வந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம வந்து ஆக்கினை தீர்ப்புக்குள்ள இல்லை, we are no longer under condemnation. ஆமென். ஸோ அதுதான் ரோமர் 8ஓட தொடக்கமே அப்படிதான் வருது பாருங்க. ரோமர் 8:1 படிங்க. ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பில்லை. Therefore there is no condemnation. Hallelujah for those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாதான்? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. Hallelujah. No condemnation. சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆமென். ஆக்கினை தீர்ப்பு, என் மேல ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, என் மேல எந்த குற்றமும் கிடையாது, என் மேல எந்த பாவமும் கிடையாது. தேவன் என் மேல கோபமா இல்ல. ஆமென்.
இதுதான் பவுல் வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல வந்து அதிகமா கிறிஸ்தவர்கள் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, தேவன் என் மேல கோபமா இருக்கிறாரு, அதனால அப்பப்போ தேவனுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும், தேவனுக்கு சோப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நான் தேவனுக்கு என்ன பண்ணணும், அவருடைய குட் புக்ஸ் நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த கிளாஸ்ல வந்து ஒரு புள்ள வந்து டீச்சருக்கு எப்பவுமே போயிட்டு என்ன பண்ணும், எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நல்லா படிக்கும்போது பார்த்துருக்கேன். டீச்சர் போகும்போது நோட்டை தூக்கிட்டு போறது, டீச்சர் எது கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கை தூக்கும் அந்த புள்ள தான். ஸோ டீச்சருக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், ஏன்னா டீச்சருக்கு எல்லா வேலையும் செய்யும் அந்த புள்ள. ஆனால் மற்ற பிள்ளைங்களாம் பார்த்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு ஏதாவது என்ன பண்ணணும், டீச்சர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணி என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பிரதர், செஞ்சு ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரதர். அதுக்குதான் என்ன பண்றோம் நம்ம எல்லாரும், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறோம் இல்ல. இந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேர் வந்து சபைகள்ல வந்து ஆக்டிவா இருக்கிறது காரணமே இதுதான். சபையில வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, போய் அந்த வேலை செய்யறது இந்த வேலை செய்யறது எல்லாமே செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது, செய்யுங்க, நான்லாம் நல்லா செய்வேன், அதெல்லாம் செய்யுங்க. ஆனா எதுக்காக செய்யணும், அதை செய்யறதுனால கர்த்தர் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுப்பாருன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க போய். புரியுதுங்களா? நான் போய் பாஸ்டருக்கு காஃபி போட்டு கொடுத்தேன், அதனால ஆண்டவர் எனக்கு பரலோகத்துல ஸ்பெஷல் சீட்டு கொடுப்பாரு, அதெல்லாம் கிடையாது ஒன்றும். பாஸ்டருக்கு நான் தான் நேற்று சமைச்சு கொடுத்தேன், அதனால இயேசு பக்கத்துல சேர் போட்டு உட்கார வச்சிருவாரு பரலோகத்துல. இயேசு பக்கத்து சேர் நான் தான், அந்த கதையெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பாதி பேர் இப்படி நினைச்சுதான் செய்யறாங்களே. இதை கேட்டு எத்தனை பேர் செய்யறது நிறுத்த போறாங்கன்னு தெரியல இந்த சத்தியத்தை கேட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? இப்ப நான் ஊழியம் செய்யறதுனால இயேசு மடியில எல்லாம் போய் உட்கார வைக்க போறது இல்ல. என்னைய மட்டும் மடியில உட்கார வச்சிருப்பாரு, உங்களை எல்லாம் தரையில உட்கார வைக்க மாட்டாரு. நீங்க வந்து பரலோகத்துல கேட்பீங்க, என்ன பிரதர் கிரண் பாலம் மட்டும் மடியில உட்கார வச்சிருக்கீங்க, என்ன நாங்கெல்லாம் தரையில உட்காந்துருக்கோம் அப்படின்னு இயேசு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? பிரதர் கிரண் பால் ஐடி வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாரு, அதனாலதான் மடியில உட்காந்துருக்காரு. நீ என்னத்தை விட்ட, நீ எதுவுமே விடலையே, நீ எல்லாத்தையும் பிடிச்சல வச்சுக்கிட்ட, அதனால நீ தரையில உட்காரு, அவரைய மடியில உட்காரு, அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். இப்போ சிஸ்டர் விஜய் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நல்லது செய்யணுமா, நற்கிரியைகள் செய்யணுமா, தான தர்மங்கள் கொடுக்கணுமா, அநேகருக்கு உதவி செய்யணுமா, இதெல்லாம் செய்யணும். இது பைபிள்லயே இருக்குது, செய்யும் போட்டிருக்கு. ஏழைக்கு கூடுலாம் போட்டிருக்கு. எளியவன் ஒருத்தனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா எனக்கே கொடுத்ததுன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் செய்யணுமான்னு கேட்டா கண்டிப்பா செய்யணும். ஆனா இதை செய்யறதுனால நீங்க நீதிமான் ஆகிறது கிடையாது. அதுதான் இன்னைக்கு பேச போறேன். இன்னைக்கு அந்த டாபிக் தான் பேச போறோம். 10 பேருக்கு நான் சோறு போட்டேன், டெய்லி 10 பேருக்கு சோறு போடுறேன் பிரதர், அதனால நீங்க நீதிமான் ஆகல. அப்படி பார்த்தா உலகத்துல இருக்கிறவன் 100 பேர் 200 பேருக்கு சோறு போடுறான் ஒரு நாள், அவன் உங்களோட பெரிய நீதிமான். என்னங்க கரெக்டா இல்ல? எனக்கு நிறைய பேர் தெரியுங்க, கிறிஸ்துவனா யாருன்னே தெரியாது, ஆனா அவ்வளவு நன்கொடைகள் செய்யறாங்க, அவங்க அவ்வளவு கொடை வள்ளலா இருக்கிறாங்க. கிறிஸ்துவனா யாருன்னே தெரியாது அவங்களுக்கு, ஆனா அப்படி கொடுப்பாங்க, எல்லாருக்கும் அப்படி கொடுப்பாங்க, அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களாம் உங்களோட பெரிய நீதிமான் ஆயிடுவாங்க? கிடையாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். அதான் பவுல் தெளிவா எழுதுறாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்ட உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. therefore you are in Christ Jesus. சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறேன். Hallelujah. I am in Christ Jesus. அதனால எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. therefore there is no condemnation. Hallelujah. சோ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த 7-8 வசனங்கள் பார்த்தோம்ல. 7-8 வசனம் படிங்க. 6-7-8 படிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். சோ ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. மாம்ச சிந்தை தேவனுக்கு பகையா இருக்குது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இருக்கு. இதுதான் நம்ம போன வாரம் கிளியரா பார்த்தோம். இந்த மெசேஜ் போய் கண்டிப்பா பாருங்க. போன டியூஸ்டே பேசின மெசேஜ், மாம்ச சிந்தை வர்சஸ் ஆவியின் சிந்தை, கார்னல் மைண்ட் வர்சஸ் ஸ்பிரிச்சுவல் மைண்ட். போன டியூஸ்டே பேசின மெசேஜ் யூடியூப்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க, அது புரிஞ்சுக்கோங்க. மாம்ச சிந்தைனா என்னது, ஆவியின் சிந்தைனா என்னது அப்படின்றது தெளிவா பேசியிருக்கிறேன். சொல்லிட்டு பவுல் எப்படி முடிக்கிறாருன்னா 8வது வசனம், ஆகையால் இந்த 8வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள்னா மாம்சத்தை சார்ந்து தேவனை நீங்க பிரியப்படுத்தவே முடியாது. புரியுதுங்களா? அவங்க மாம்சத்தை வச்சு நீங்க தேவனை என்ன பண்ண முடியாதான், பிரியப்படுத்த முடியாது. மாம்ச சிந்தை, நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் மாம்சத்தை வைத்து தேவனை பிரியப்படுத்தணும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையாங்க? பாதி பேர் வந்து
இது எல்லாமே நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சுயநீதியை சார்ந்து சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அந்த கான்டெக்ட்ல பேசிட்டு இருக்கேன். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜெபம் பண்றதே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணா தேவன் என் மேல பிரியமா இருப்பாருன்றதுனால ஜெபமே பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லது, நல்லா ஜெபம் பண்ணணும். ஐ எம் ஃபார் பிரேயர். நான் ரொம்ப ஜெபத்தை நம்புறவன், நிறைய ஜெபம் பண்றவன். ஆனா இவ்வளவு நேரம் நான் பண்றதுனாலதான் தேவன் என்ன நேசிக்கிறான்னு நீங்க நினைக்காதீங்க. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து என் மனைவியோட நான் டெய்லி 1 மணி நேரம் பேசினா என் மனைவிக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க உங்க கணவனோட, மனைவியோட, உங்க பிள்ளைகளோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்போ உங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல? அவங்க எது சொன்னாலும் உங்களுக்கு டக்குன்னு புரியும். அவங்க வேவ் லென்த்துக்கு ஏத்த மாதிரி நீங்களும் யோசிப்பீங்க. சோ அதிகமா நீங்க ஜோம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது? ஆண்டவரோட வேவ் லென்த்துக்கு நீங்க என்ன ஆயிடுறீங்க? அலைன் ஆயிடுறீங்க. புரியுதுங்களா? சோ ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். நேத்து ஒரு பிரதர் போன் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து நான் சில தீர்க்க தரிசனம் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து வேற நாட்டுல இருந்து பண்ணியிருந்தாரு. என் யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு பண்ணார். சோ அவர் போன்ல பேசும்போதே அவருக்கு சொன்னேன், அவர் என்ன வேலை செய்யறாருன்றத அவர்கிட்ட பேசும்போதே சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு வேலை நீங்க செய்றீங்கன்னா அவர் என்கிட்ட கேட்டாரு, பிரதர் நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, யாருமே என்கிட்ட இப்படிலாம் சொன்னது இல்லையே, எப்படி நீங்க சொன்னீங்க, இது என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்டாரு அவர். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு கிஃப்ட் போல, இதை நம்ம ஏதாவது பண்ணி வாங்கிக்கலாம் போல. இது என்ன கிஃப்ட் பிரதர் சொல்லுங்கன்னாரு. இது ஒன்னும் கிஃப்ட் எல்லாம் இல்ல பிரதர், எல்லாருக்கும் தான் கொடுத்திருக்காரு. ஒழுங்கா போய் பைபிள படிங்க. 1 Corinthians 12 போட்டிருக்கு. என்னங்க 1 Corinthians 12 போட்டிருக்கா இல்லையா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்ட்டு எல்லாருக்கும் தான் எழுதியிருக்கு. அப்ப இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்க 31 பேருக்கும் தான் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இதுதான் பிரதர். இது எப்படி பிரதர்னு கேட்டார். ஒண்ணு இல்ல பிரதர், ஆண்டவரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆண்டவர் சொல்றது புரியும் பிரதர்னு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். என்னங்க புரியுதுங்களா இல்லையா? நம்ம ஏதோ நினைக்கிறோம் இது பெரிய கிஃப்ட் போல, இது ஒரு தூதன் வந்து கிரண் பால் படுக்கும் போது தலையில வச்சுட்டு போனார் போல. அப்படிதான் நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ தனியா ஏதோ நடக்கும் போல, ஏதோ அப்படியே பூமி எல்லாம் பிளந்து வானம் எல்லாம் பிளந்து அப்படிதான் வந்து ஆண்டவர் எல்லாம் செய்வார் போல. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரோட பழக 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 சொல்லுங்க. ஆண்டவரோட நேரம் செலவு செய்ய 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 கிஃப்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆகும். கிஃப்ட்ல ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. கிஃப்ட்ல ஆப்ரேட் பண்றது கஷ்டமே கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எப்படி பிரதர் ஹீலிங் பண்றது அப்படின்வாங்க. நிறைய ஆண்டவரோட பழகுங்க பிரதர். நிறைய ஆண்டவர் பத்தி நல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிரதர். நாலேஜ் ஆஃப் காட் இன்க்ரீஸ் பண்ணுங்க பிரதர். இப்ப ஹீலிங் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 8 வாரம் எடுத்தோம், 8 கிளாஸ் எடுத்தோம். 8 கிளாஸ்லயும் ஆண்டவரை பத்தின அறிவை தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். கரெக்டா? கடைசி கிளாஸ்ல தான் எடுத்தேன், போய் கை வச்சு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். மத்த எல்லா கிளாஸ்லயும் கர்த்தர் நல்லவர், எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்றது, அந்த நல்லவர் 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 நல்லவர்ன்றதான் 8 கிளாஸா பேசிட்டு இருக்கேன். அதுக்கு 80 கிளாஸ் 800 கிளாஸ் எடுக்கலாம். ஆனா 8 கிளாஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். 6 கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தோம், 8 கிளாஸ் எடுத்துட்டோம். ஹல்லேலூயா. சோ மாம்சத்துல இருந்து தேவனை நம்ம என்ன பண்ண முடியாது? பிரியப்படுத்தவே முடியாது. எபிரேயர் 11:6 தெளிவா போட்டிருக்கு, விசுவாசத்தின் மூலமா தான் நீங்க தேவனை என்ன பண்ண முடியுமா? பிரியப்படுத்த முடியும். Hebrews 11:6. only by faith you can please God. சொல்லுங்க, விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். மாம்சத்தினால நீங்க என்ன பண்ண முடியாது? தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு பவுல் வந்து வராரு 8:9 வராரு. ரோமர் 8:9 வாங்க. ரொம்ப முக்கியமான வசனம் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. போதும். யூ ஆர் நாட் இன் த ஃபிளஷ் பட் இன் த ஸ்பிரிட். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு மாம்சத்தின் மனுஷன் கிடையாது, கிறிஸ்துவின் ஆவி. அதாவது வந்து நல்லா போட்டு இருப்பாங்க, யூ ஆர் நாட் இன் த ஃபிளஷ் பட் இன் த ஸ்பிரிட் இஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் dwells in you. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க மாம்ச மனுஷன் கிடையாது. மாம்ச மனுஷனா யூ ஆர் நாட் அ கார்னல் மேன். எத்தனை பேருக்கு புரியுது இந்த கார்னல் மேன்? அதாவது அதுதான் போன வாரம் மெசேஜ் கேளுங்க, இன்னும் நல்லா புரியும். கார்னல் மேன் என்னது? இந்த உலகத்தை சார்ந்த மனுஷன். கார்னல் மேனுக்கு வந்து தேவனுடைய காரியங்கள் வந்து புரியாம இருக்குமா? இதுதான் வந்து இது போன வாரமும் பார்த்தோம், அந்த வசனத்தை பார்த்துருவோம். So you'll understand better. 2 கொரிந்தியர்ல வருது பாருங்க. சரி, 1 கொரிந்தியர் 2:11 படிங்க சிஸ்டர். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல
தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுடையவைகளை அறிய மாட்டான். பாருங்க, நாங்களோ தேவனுடைய காரியங்களை அறியறதுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கான்? தேவனுடைய ஆவி. ஹalleluya. No one knows the things of God except the Spirit of God. மனுஷருடைய காரியத்தை அறிவதற்கு மனுஷ ஆவி. சோ ஒரு நார்மல் மனுஷனுக்கு மனுஷனோட காரியம் மட்டும்தான் புரியும். நீங்க ஒரு நார்மல் மனுஷன்ட்ட போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுங்களேன், ஆண்டவர் சுகமாக்குவார் அப்படின்னு கேட்டு பாருங்களேன், அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவான்? அது எப்படி சார் சுகமாக்குவாரு? என்ன சார் கதை விடுறீங்க? ஏன் சார் இப்படி ஏமாத்துறீங்க? சொல்லவே மாட்டாங்களா? நிறைய கிறிஸ்தவர்களே இப்படி சொல்றாங்க. எதுங்க நார்மல் மனுஷனை விட்டுங்க. கிறிஸ்தவர்களே நிறைய பேர் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் எல்லாம் சுகமாக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவனுடைய ஆவியை அவர்கள் பெற்றில்லாததுனால. So to understand the things of God, you need the Spirit of God. Hallelujah. Amen. தேவனுடைய ஆவியை நீங்க என்ன பண்ணும்? தேவனுடைய ஆவியை நீங்க பெற்றிருந்தாதான் தேவனுடைய காரியங்கள் புரியும். சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க, 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். சொல்லுங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். சொல்லுங்க, நான் என்கிட்ட இருக்கிறது உலகத்தின் ஆவி கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய்தான் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவி உலகத்தின் ஆவி கிடையாது. எனக்குள்ள இருக்கிற ஆவி உலகத்தின் ஆவி இல்லை. I am not a worldly person. I am a spiritual person. I am a spiritual person. நிறைய நேரம் இப்படி சொல்லி பிசாசு நம்மளை கண்டம் பண்ணிடுவான். நீ ரொம்ப உலகத்தானா இருக்கிற, நீங்க உலகத்தான்லாம் கிடையாது, நீங்க ஆவிக்குரியது. அதாவது உலகத்தான்றது எப்படி தெரியுமா சொல்லிடுறாங்க? நம்ம போடுற சட்டையை வச்சு நம்ம ஏதாவது கொஞ்சம் தங்க இங்க போட்டா உனக்கு உலகத்தான், கொஞ்சம் ஸ்டைலா தலைகையில சீவு இருந்தா உலகத்தான். கரெக்டா இல்லையா? அதுதான் உலகத்தான். இந்த மாதிரி சட்டை, பூ போட்ட சட்டை எல்லாம் போட்டுருந்தா உலகத்தான். கரெக்டா இல்லையாங்க? கொஞ்சம் பெரிய கார் வச்சிருந்தா, கொஞ்சம் பெரிய காரை வச்சிருந்தீங்கன்னா உலகத்தான். கொஞ்சம் நல்ல போன் வாங்கிட்டீங்கன்னா உலகத்தான். என்னங்க, கரெக்டா இல்லையா? வீடு ஃபுல்லா ஏசி போட்டு வச்சிருந்தா உலகத்தான். அடிக்கிற வெயிலுக்கு வீடு ஃபுல்லா இல்ல, கார் பார்க்கிங் எல்லாம் கூட ஏசி போட்டுதான் ஆகணும் போல. உலகத்தான். இதெல்லாம் தான் உலகத்தான். எங்கேயாவது கொஞ்சம் நல்லா வெளியே போயிட்டோம், குடும்பத்தோட சேர்ந்து வெளியே போயிட்டோம், வெக்கேஷன் போயிட்டா உலகத்தான். அது உலகத்தான் கிடையாது. ஹலோ சார், அது உலகத்தான் கிடையாது. உலகத்தான்னா யாரு தெரியுமா? தேவனுடைய காரியத்துக்கு எதிர்த்து நிக்கிறவன் தான் உலகத்தான். இங்க போட்டிருக்கு பாருங்களேன், 12வது வசனம் படிங்க சிஸ்டர். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனுடைய காரியங்களை அறியும்படிக்க. தேவனுடைய காரியங்களை அறிந்திருக்கீங்களா? அப்ப நீங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷன். தேவனுடைய காரியத்துக்கு எதிராக நிக்கிறீங்களா? தேவனுடைய காரியத்தை அறியாம இருக்கீங்களா? அப்பதான் நீங்க உலகத்தான். இன்னைக்கு நிறைய பேர் இதை நான் சொன்னது எதுவுமே செய்யல. அதாவது அவங்க சொல்லுவாங்க, பிரதர் இதெல்லாம் உலகம் பிரதர் அப்படின்னு. ஒரு நல்ல சட்டை போட மாட்டாங்க, நல்ல ஒரு இந்த தங்க நகை போட மாட்டாங்க, தலையை ஒழுங்கா சீவ மாட்டாங்க, காலுக்கு ஷூவை போட மாட்டாங்க. கேட்டா அதெல்லாம் உலகம் பிரதர். கார்லயே போக மாட்டாங்க, நடந்தேதான் போவாங்க. கேட்டா உலகம்னுவாங்க. சரிங்களா? ஆனா அவங்ககிட்ட போயிட்டு கர்த்தர் நல்லவன் சொல்லி பாருங்க. அவங்ககிட்ட போயிட்டு கர்த்தர் நல்லவன் சொல்லி பாருங்க. இல்ல பிரதர், கர்த்தர் அவர் ரொம்ப கோபக்காரர் பிரதர். கர்த்தரோட கையில வாயில விழுந்துடக்கூடாது பிரதர். நம்ம அவர் ஒரு பச்சிக்கிற அக்னி பிரதர். அவர் உங்களை இது பண்ணி போட்டுவார் பிரதர், வாந்தி பண்ணி போடுவார் பிரதர். உங்களை அப்படி பேசுவாங்க. இவங்க தான் ரியல் உலகத்தான். ஹல்லேலூயா. எவன் கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு சொல்றானோ அவன் தான் உலகத்தான். எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எவன் கர்த்தர் சுகமாக்க மாட்டார்னு சொல்றானோ அவன் தான் உலகத்தான். எவன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார்னு சொல்றானோ அவன் தான் உலகத்தான். ஹல்லேலூயா. எவன் கர்த்தர் என்ன நான் இப்படியேதான் இருப்பேன், தரையிலே தான் கிடப்பேன், புழுதியிலே தான் கிடப்பேன், கர்த்தருக்காக இப்படியேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான்னா அவன் தான் உலகத்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தான்னா நம்ம உலகத்தான். அதான் நான் வாலிப நாட்கள்ல இருக்கும்போது தாடி வச்சிருப்பேன். இப்போ குட்டி தாடி, அப்ப நல்லா பெருசா வச்சிருப்பேன் தாடி. என்னோட பழைய ஃபேஸ்புக் போட்டோ எல்லாம் போய் பாருங்க. ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும் தாடி. அப்பனால ஒரு ராடிக்கல் கிறிஸ்டியனுங்க. சரிங்களா? இப்ப கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிருக்கேன். நல்லா இவ்வளவு பெருசா தாடி வச்சிருப்பேன். ஆனா அப்பவே மினிஸ்ட்ரி பண்ணுவேன். இவ்வளவு பெரிய தாடி வச்சுக்கிட்டே மினிஸ்ட்ரி பண்ணுவேன். அப்போ ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் வந்தாரு.
நான் இருந்த அந்த மீட்டிங், நான் அந்த யூத் ஃபெலோஷிப் நடத்தும் போது ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தார். அவர் என்னைய பார்த்தே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். உலகம் உள்ள வந்துருச்சு, உலகம் உள்ள வந்துருச்சுன்ட்டு என்னைய பார்த்தே சொல்லிட்டு இருந்தார். கண்டுபிடிச்சிட்டேன், தாடியை பார்த்து தான் பிரசங்கம் பண்றாரு, என்ன பார்த்து பண்ணல, தாடியை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். உலகம் உள்ள வந்துருச்சு, ஆனா தாடி வச்சிருக்கானா, அதான் ஒரு பாவம், அவருக்கு வளரல போல, அந்த அந்த காண்டுல பேசினாரோன்னு தெரியல. உலகம் உள்ள வந்துருச்சு. நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவனுக்கு வந்து தாடி வச்சிருப்பான் ஸ்டைலா என்ன மாதிரியே. அவனும் நானும் பக்கத்துல, மச்சான் நம்மளை பார்த்தா பேசுறாரு அப்படின்ட்டு நாங்க 2 பேரும். புரியுதுங்களா? நீங்க தாடி வச்சிருந்தா உலகம் உள்ள வந்துருச்சா? ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இந்த தாடி என்ன நானா உரம் போட்டு வளர்க்குறேன், கர்த்தர் கிருபையினால அதுவா வளருது. என்னங்க, தாடி என்ன அது நானா உரம் போட்டு வளர்க்குறேன், அதுவா வளருது. அப்ப கர்த்தர்ட்ட தான் போய் சொல்லணும், பிரதர் ஏன் பிரதர் நீங்க கிரண் பாலுக்கு தாடி கொடுத்தீங்க, தாடி வளர வச்சீங்க, அதனால அவர் தாடி வச்சு சுத்திட்டு இருக்காரு, நீங்க கர்த்தர்ட்ட தான் போய் பேசணும். புரியுதுங்களா? இதெல்லாம் உலகம் கிடையாது. தேவனுடைய காரியத்துக்கு எதிர்த்து நின்னா அதுதான் உலகம். புரிஞ்சிருச்சீங்களா இல்லையாங்க? அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்களுக்கு எதிர்த்து நின்னாரு. எங்க பரிசேயர் வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க, அவன் ட்ரெஸ்ல ஒரு அழுக்கு இருக்காது, கரெக்டா கிளீனா இருக்கும், ஒயிட் லினன், வெள்ளையா இருக்கும், வெள்ளை 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 உஜாலால போட்டு வேனிஷ்ல போட்டு முக்கி எடுத்துட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் உஜாலால துவைப்பான், அப்புறம் வேனிஷ்ல துவைப்பான், அப்புறம் கையில தேய்ப்பான், தேய்ச்சி அவ்வளவு பல 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 பலன்னு இருக்கும் வெள்ளை. ஆனா இயேசு கூட இருந்தவனுங்க எல்லாம் எப்படி இருந்தானுங்க? மீன் பிடிக்கிறவன் அவன் இவன் தான். அவனுங்களோட ட்ரெஸ்ஸை பத்தி இயேசு என்னமே சொல்லல. ஆனா பரிசேயனை பத்தி தான் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேன்ட்டார். பல 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 பலன் இருக்கு, அவனை பார்த்து கல்லறைன்ட்டார். என்னங்க, புரியுதுங்களா இல்லையா? எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பான், கையை ஒழுங்கா கழுவுவான், எல்லாமே பர்ஃபெக்ட். ஒரு இடத்துல இயேசு சொல்லுவாரு, நீனும் வந்து தேவராஜ்யத்துக்குள்ள போக மாட்ட, யாரு பரிசேயனை பத்தி சொல்லுவாரு, அடுத்தவனையும் உள்ள விட மாட்ட. கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? அது எந்த வசனம்? அது பயங்கரமான வசனம். மத்தேயு 23:13. 23:13. மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேத பாரகரே, ம் பரிசேயரே, உங்களுக்கு ஆ, ஐயோ! ம் மனுஷர் உங்களுக்கு ஐயோ. ஆ, பிரவேசியாதபடி ம் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். ஆ, நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நீனும் ஹீல் ஆக மாட்ட, மத்தவன் ஹீல் ஆகிறதையும் தடுத்து விட்டுருவ. என்னங்க, கரெக்டா இல்லையா? நீங்களும் ஹீலிங்ல ஆபரேட் பண்ண மாட்டீங்க, நீங்களும் யாரையும் ஹீலிங் பண்ண மாட்டீங்க. மத்தவன் எவனாவது வந்து ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டா, அது கர்த்தர் அனுபவிச்சிருக்கிறார் சிஸ்டர், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக கொடுத்திருக்கிறாரு சிஸ்டர். நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, மத்தவனையும் நல்லா வாழ விட மாட்டீங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் இப்படிதான் வருது என்னுடைய மெசேஜ். ரொம்ப ஹார்ஷா இருக்கு. புரியுதுங்களா இல்லையாங்க? அது இதெல்லாம் இயேசு பிரசங்கம் பண்ணதான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாலாம் கிரண் பால் எதுவும் பிரசங்கம் பண்ணல. இயேசு பிரசங்கம் பண்ணது, பவுல் பிரசங்கம் பண்ணதான் கிரண் பால் எதுவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா இல்லையாங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? So if you really have the spirit of God, you will understand the things of God. நீங்க தேவனுடைய ஆவியை இருக்கீங்கன்னா நிச்சயமாக தேவனுடைய காரியங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. அதனாலதான் என்னால வந்து மெயின் லைன் சர்ச்ல இருக்கவே முடியல ரொம்ப நாள். நான்லாம் வந்து ஹார்ட் கோர் மெயின் லைன் சர்ச்ல வளர்ந்தவன். ஹார்ட் கோர் மெயின் லைன் சர்ச் என்ன மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. சனி நேரம்லாம் சர்ச்சிலே தான் கிடப்பேன், சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டிலையும் இருப்பேன், எல்லாத்துலயும் இருப்பேன். ஆனா என்னால வந்து சர்ச்சில் நடக்கிறத சகிச்சு கொள்ளவே முடியல. எனக்கு என்னடா இது, சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்குது, பைபிள்ல ஒரு மாதிரி இருக்கு, ரெண்டுத்துக்கும் வந்து கோரலேட்டே ஆக மாட்டேங்குது, ரெண்டும் இடிக்குதே. பைபிள்ல இயேசு நல்லவர், சர்ச்சில் வந்து அவன் வந்து சாதியை வச்சு, பணத்தை வச்சு, ஸ்டேட்டஸை வச்சு சர்ச்சுக்குள்ளே டிவிஷனு. அதுதான் ரொம்ப ரொம்ப மோசமானது. சர்ச்சுக்குள்ளே டிவிஷன், எல்லாத்தையும் வச்சு, ஊரை வச்சு டிவிஷன். ஒரு ஊருக்காரெல்லாம் ஒன்னா சேர்ந்துப்பான், இன்னொரு ஊருக்காரெல்லாம் ஒன்னா சேர்ந்துப்பான். அப்புறம் சாதி வச்சு சண்டை போடுறது, அப்புறம் பணத்தை வச்சு. எனக்கு என்னால காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியல என்னால. இது இயேசு ஆதி திருச்சபை இப்படி இல்ல, இயேசு இப்படி இல்ல, இயேசு பிரசங்கம் பண்ண சுவிசேஷம் இப்படி இல்ல, பவுல் பிரசங்கம் பண்ண சுவிசேஷம் இப்படி இல்ல, ஏன் சர்ச்சை இப்படி இருக்குது?
உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு 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 டிஸ்சாட்டிஸ்பாக்சன், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்சாட்டிஸ்பாக்சன், ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆவியில ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னா நீங்க வந்து சத்தியத்தை தேடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க சத்தியத்தை தேடுங்க, கண்டிப்பா அந்த சத்தியத்தை நீங்க வந்து ஒரு நாள் கண்டுபிடிப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாவே இருக்க முடியாது. மாம்சத்துல 1000 காரியம் பண்ணலாம் நீங்க, ஆனா அது தேவனுக்கு எப்படி இல்லையா, பிரியமாக இல்லை. ஆமென். சோ திரும்ப வந்துருங்க, ரோமர் 8:9 வந்துருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா பாருங்க, ரொம்ப தெளிவாப்பட்டிருக்கு. But you are not in the flesh, but in the spirit, if the spirit of God dwells in you. First point நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய ஆவி, the spirit of God, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்காருன்னா நீங்க மாம்ச மனுஷனே கிடையாதான், நீங்க ஒரு ஆவி மனுஷன். சொல்லுங்க, ஐ எம் a spirit man. ஹல்லேலூயா. எதுக்கு நீங்க உங்களுக்கு தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு? why have the spirit of God given to you? தேவனுடைய காரியங்களை நீங்க அறிந்து கொள்வதற்காக, தேவனுடைய காரியங்களை நீங்க ரிசீவ் பண்றதுக்காக. அதுதான் பவுல் எழுதினார், படிச்சோல்ல 1:2 பண்ணலாம். ஸ்பிரிட் உள்ள இருந்தா தான் ஸ்பிரிட்டோட காரியங்கள் உனக்கு புரியும். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசம் செய்றார், ஆகையால நீங்க ஒரு மாம்ச மனுஷன் கிடையாது. சொல்லுங்க, you are not a normal person, you are not a fleshly person. நீங்க சாதாரண மனுஷன் கிடையாது, நீங்க ஒரு ஆவி மனுஷன். சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனுஷன். ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன் யூ. சாதாரண ஸ்பிரிட் இல்லைங்க, ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? if anyone does not have the spirit of Christ, he is not his. தமிழ்ல அது படிங்க சிஸ்டர். அவருடைய ஆவி இல்லாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன? நீங்க எல்லாருமே கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் நீங்க யாருக்கு சொந்தம்? இன்னைக்கு கிறிஸ்துக்கு சொந்தம். சொல்லுங்க, நான் கிறிஸ்துக்கு சொந்தம். I belong to God. I belong to Christ. கிரைஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஏன் வந்து அங்க வந்து காட் ஸ்பிரிட்னு போட்டு இங்க டக்குன்னு ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்னு ஏன் எழுதுறாருன்னா, ஸ்பிரிட் கிரைஸ்ட் தான் வந்து உங்களை பிதாவோட ஒப்புரவாக்குனார். எப்படி ஆக்குனார்னா, வாங்க காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:20 படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. சோ உங்களை ஆண்டவர் வந்து ஒரு விலை போட்டு வாங்கினாராம், சும்மா வாங்கல அவரு. ஹல்லேலூயா. ஒரு பிரைஸ், a price has been paid for you. you are not எப்படி சொல்றது, நீங்க வந்து ஒரு சீப் பர்சன் கிடையாது, நீங்க சாதாரண ஆள் கிடையாது. you are a very precious person. ஆண்டவர் ஒரு விலையை போட்டு உங்களை வாங்கி இருக்கிறார். இப்போ உங்க வீட்டுல வந்து விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அது எப்படி பாத்துப்பீங்க? நல்லா கவனிச்சுப்பீங்களா மாட்டீங்களா? நல்லா கவனிச்சுப்பீங்க, கரெக்டா? ஃப்ரீயா கொடுத்தா எப்படி இருப்போம் நம்ம? அதை ஒழுங்கா கண்டிக்க மாட்டோம். ஃப்ரீயா கொடுத்தா கண்டிக்க மாட்டோம்ல. ஆனா விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா எப்படி வச்சிருப்பீங்க? அதை நல்லா பார்த்துப்போம், நல்லா பார்த்துப்போம். ஹல்லேலூயா. சோ உங்களை வந்து விலை கொடுத்து கிரியா கொடுத்து வாங்கி இருக்கிறாரா? எப்படிப்பட்ட? ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் நீங்கள். யூ பிலாங் டு காட், யூ ஆர் ஆஃப் காட். இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க இன்னைக்கு. யூ பிலாங் டு காட், யூ பிலாங் டு காட்னா தேவனுக்கு நீங்க சொந்தம். சோ நீங்க தேவனுடைய பொசஷன். இப்போ யார் உங்களுடைய ஓனர்? இப்போ கர்த்தர் தான் உங்க ஓனர். பேதுரு எப்படி எழுதுறாரு பாருங்க, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? Do you not know that you were redeemed by the precious blemishless blood of Jesus? ஏதோ தங்க வெள்ளி கொடுத்து அவங்க வாங்கலையாங்க, ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. ரத்தம்ன்றது என்னதுன்னா ஜீவன. ரத்தம் வந்து எதை குறிக்குது? ஜீவனை குறிக்குது. லேவியராம 17 வந்து இருக்குது, மாம்சத்தின் ரத்தம் ஜீவன் ரத்தத்தில் இருக்குது. சோ அவருடைய ஜீவனை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறாராம், தங்கத்தை கொடுத்து வாங்கல. இப்போ ஏன் வந்து உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு பயங்கரமா பாசம் இருக்கு? சொல்லுங்க. உங்க பிள்ளைங்கன்னா பயங்கரமா துடிக்குதா? நெஞ்சு துடிக்குதா இல்லையாங்க? எங்க துடிக்குதா துடிக்கலையாங்க? சொந்த பிள்ளைனா துடிக்குதா? பயங்கரமா துடிக்குது. ஏன்னா உங்க ஜீவனை கொடுத்து பிள்ளைய பெற்றெடுத்திருக்கிறீங்க. புரியுதுங்களா?
ஹalleluya. ஒரு தாயோட ரத்தம் வந்து அந்த ரத்தத்தின் மூலமா தான் அந்த பிள்ளைக்கு என்ன போச்சா அந்த 9 மாசம் ஊட்டச்சத்து போகுது. த்ரூ த பிளட் ஆல் நியூட்ரிஷன் கோஸ் டு த சைல்டு இன் த womb. சோ ஜீவனை கொடுத்து, கரெக்டா? சோ ஜீவனை கொடுத்து ரெண்டு ஜீவன் சேர்ந்து ஒரு புள்ள ஃபார்ம் ஆகுது இல்ல? ஒரு கணவனோட ஜீவன், ஒரு மனைவியோட ஜீவன், ஒரு ஆணோட ஜீவன், ஒரு பெண்ணோட ஜீவன், ரெண்டு ஜீவனும் சேர்ந்துதான் ஒரு ஜீவனை ஃபார்ம் பண்ணுது. அதனாலதான் புள்ளனா நம்மளுக்கு அப்படியே அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருவோம் பிள்ளைக்கு. எதுவுமே நம்ம வித்ஹோல்டு பண்ண மாட்டோம்ல, எல்லாத்தையும் எவ்ரிதிங் பிலாங்ஸ் சொல்றாருல்ல, அப்பா சொல்றாருல்ல, லூக்கா 15 சொல்றாரு, மூத்த குமாரன் போய் வீட்டை விட்டு வெளியே போய் நிக்கிறான், கோச்சிக்கிட்டு போயிட்டு, நீங்க போய் இந்த உதாவக்கார 2வது பையனுக்கு போய் பார்ட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்த உதாவக்காரக்கு வச்சுட்டு இருக்கீங்கன்னு அவன் போய் கோச்சிட்டு போய் வெளியே நிக்கிறான். அப்பா வர அது வந்து கேட்கிறாரு, கெஞ்சுறாரு. அந்த ஃபாதர் ப்ளீடட் வித்தும்னு போட்டுருக்கு, கெஞ்சுறாரு வந்து, மகனே உள்ள வாடான்றாரு. சொல்லிட்டு, மகனே நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய், எனக்குரியதெல்லாம் உன்னோடதுன்றார். எவ்ரிதிங் தட் பிலாங்ஸ் டு மீ பிலாங்ஸ் டு யூன்டர். எவன்ட்ட கோச்சிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே நிக்கிறவன்ட்ட போய் சொல்றாரு இத. எப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறாரு பாருங்க. ஹalleluya. இந்த தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? யூ பிலாங் டு மீ, நீ எனக்கு சொந்தம்யா, ஏன்னா என்னுடைய ஜீவனை வச்சுதான் நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். ஹalleluya. ஆமென். என்னுடைய ஜீவன், என்னுடைய சொந்த குமாரனின் ரத்தம், அந்த ஜீவனுள்ள ரத்தத்தை வச்சுதான் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். ஏதோ தங்கமோ வெள்ளியோ வச்சு நான் உன்னை என்ன பண்ணல, மீட்டு எடுக்கிறேன். அழிந்து போற வஸ்துக்களை வச்சு நான் உனக்கு மீட்டு எடுக்கல, அழியாத வஸ்தான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் உன்னை என்ன பண்ணிருக்கேன், மீட்டு எடுத்திருக்கேன். அவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்காரு உங்களுக்கு, சாதாரண விலை கிடையாது. such a huge price has been paid for your redemption and salvation. அவ்வளவு பெரிய விலையை கொடுத்துதான் அவங்க எடுத்திருக்காரு. எடுத்ததுனால அவர் என்ன சொல்றாரு, யூ பிலாங் டு மீ. சோ அவருக்கு நீங்க சொந்தன்றதுக்கு இன்னைக்கு அச்சாரம், கேரண்டி வந்து என்னது, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிறார். புரியுதுங்களா? அவருக்கு நீங்க சொந்தன்றதுக்கு ஒரு அச்சாரம் கொடுக்கணும்ல, ஒரு கேரண்டி கொடுக்கணும்ல. அதுக்கு என்ன பண்றாரு, அவருடைய ஸ்பிரிட்டை தூக்கி உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. அதனாலதான் கிறிஸ்துவின் உடையவர்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம். சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தம். ஹalleluya. நான் அவருக்கு சொந்தம். சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தம், என் கணவர் அவருக்கு சொந்தம், என் மனைவி அவருக்கு சொந்தம், என் பிள்ளைகள் அவருக்கு சொந்தம், என் சந்ததி அவருக்கு சொந்தம். சில பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் என்னுடைய, அவங்க ரசிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும், அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க வந்து கத்தரை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா சான்ஸே கிடையாதுங்க அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சான்ஸே இல்லைன்றோம். இல்ல பிரதர் அவங்க சரியா சர்ச்சுக்கு வரல, சரியா பைபிள் படிக்கல, சான்ஸே கிடையாது. கத்தரை விட்டு எல்லாம் விலகி போல. ஏன் தெரியுமா கத்தரை விட்டு விலகி போல? கர்த்தர் அவங்களுக்கு சொந்தக்கார ரைட்டர், கர்த்தர் அவங்களுக்கு சொந்தம். அதனால விலைக்கு போக சான்ஸே இல்லை. 10 நாள் உங்ககிட்ட பேசுறேன்னா உங்க பையன் இல்லைன்னு ஆயிருமா? ஹலோ, 1 வருஷம் உங்ககிட்ட போன் பண்ணி உங்க பையன் பேசலங்க, 2 வருஷம் உங்ககிட்ட பேசல, உங்க பையன் இல்லைன்னு ஆயிருமா? அவன் சான்ஸே இல்லை. இதெல்லாம் மதத்தின் போதனை, இதெல்லாம் மதத்தின் போதனை. ஆமா ப்ரோ, ஆமா சிஸ்டர், உங்க பையன் உங்க பிள்ளைங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க. யாரு, எந்த பாஸ்டர் சொன்னாரு? எனக்கு கூட்டுவாங்க, நான் சொல்றேன் அவர்கிட்ட. புரியலன்னா புரியுற மாதிரி சொல்றேன் நான் என் பாஷையில. சொல்லுங்க சார். உங்க ஒன்ஸ் a child always a child, once a son always a son. ஆமென் ஆமென். புள்ளனா எப்பொழுதும் புள்ளதான். அது என்னது, ஒரு வருஷம் சர்ச்சுக்கு போனா புள்ள எல்லாம் ஆயிருமா? எங்க போட்டிருக்கு அது? எங்க சார் போட்டிருக்கு? இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த தயவு செய்து இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. யாராவது வந்து உங்க புள்ள வந்து விலகி போயிட்டான், பேக் ஸ்லைடிங்ன்ற வேர்டு நியூ டெஸ்ட்மெண்ட்லயே கிடையாது. பாருங்க, பின்மாற்றம் ஆனார்கள், ஸ்லைட் ஆனாங்கன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே கிடையாது. போய் படிச்சு பாருங்க. எனக்கு பேக் ஸ்லைடுன்ற வேர்டை வந்து புதிய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து கொடுங்க, கிரண் பால் ஊழியத்துட்டு பேக் ஸ்லைடா வெளியே வந்துருவான். நானும் தேடி பார்த்தேன், பின்மாற்றம் பேக் ஸ்லைடுன்ற வார்த்தையே கிடையாது. எங்க ஸ்லைட் ஆவீங்க? கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது எங்க ஸ்லைட் ஆவீங்கன்னு சொல்லுங்க. கிறிஸ்துக்குள்ளே தான் ஸ்லைட் ஆகணும். கிறிஸ்துக்குள்ள இருந்து வெளியே போற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கா? ஹலோ, அவ்வளவு பவர்ஃபுல்லா நீங்க? கிறிஸ்துக்குள்ள இருந்தே வெளியே ஜம்ப் அடிச்சிருவீங்களா? என்னங்க, அவ்வளவு வல்லமா இருக்கா உங்களுக்கு? எங்க இதெல்லாம் தயவு செய்து இதெல்லாம் கிடையவே கிடையாது. பைபிள் இல்லாததெல்லாம் தயவு செய்து வந்து நம்பிட்டு இருக்காதீங்க. பவுல் எங்கேயாவது சொன்னாரா நீ வந்து பேக் ஸ்லைட் ஆனன்ட்டு? கிறிஸ்துக்குள்ள தான் பவுல் எழுதுறாரு. கிறிஸ்துக்குள்ள ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா வெளியே போக முடியாது. ஆமென்.
ஒன்ஸ் யூ ஆர் இன் கிரைஸ்ட், ஆல்வேஸ் இன் கிரைஸ்ட். யூ கேன் நெவர் கோ அவுட். கிறிஸ்துக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க? முதல்ல நீங்களா வந்தீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது. நீங்களா வந்தீங்களா? ஆமா பிரதர், ஒரு நாள் கிறிஸ்து நின்றுட்டு இருந்தார் பிரதர், தொப்புக்குட்டின்னு அவர் மேல போய் குதிச்சிட்டேன் பிரதர். அவரு அப்படி திரும்பிட்டு இருந்தார் பிரதர், டபால்ல போய் குதிச்சிட்டேன் பிரதர் அவர் மேல. அவருக்கே தெரியல பிரதர், நைஸா போய் குதிச்சிட்டேன் பிரதர் அவர் மேல. அவரே ஷாக் ஆயிட்டார் பிரதர். நீங்களா குதிச்சீங்க கிறிஸ்துக்குள்ள? நீங்களா வந்தீங்க? எப்படிங்க வந்தீங்க? எபேசியர் 2:8 போடு விஜய். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்லா புரிஞ்சு இந்த வசனத்தை 100 தடவை படிங்க டெய்லி இனிமேல். இது உங்களால் உண்டானதல்ல. திஸ் இஸ் நாட் ஆஃப் யூ. இது உங்களால் உண்டானதல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. உங்க ரட்சிப்பே உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. காட்ஸ் கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். கிறிஸ்துக்குள்ள நீங்க வந்தது உங்களால் உண்டானதல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தது உங்களால் உண்டானதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க இத. இது எதுவுமே உங்களால இல்ல, இது எதுவுமே உங்களால செய்ய முடியாது. முதல்ல எப்படி உங்களால நீங்க எப்படிங்க போய் கிறிஸ்துக்குள்ள குதிப்பீங்க? எப்படிங்க உங்களால முடியும்? அது சொல்லுங்க. எப்படி நீங்க முடியும்? அப்புறம் எப்படி யாராவது உங்க புள்ள கத்தரை விட்டு விலகி போயிட்டான்னு சொல்ல முடியும்? தயவு செய்து அதெல்லாம் நம்பாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் த லை ஆஃப் த டெவில். பிசாசு இப்படிதாங்க போய் சொல்லுவான். அவங்க சபைக்கு வரல, பைபிள் படிக்கலாம், அதுக்கு 1008 ரீசன் இருக்கும். அது நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவாரு, அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா அதனால அவங்க கிறிஸ்து கூட்டத்தை விட்டுலாம் வெளியெல்லாம் வரல யாரும். அதுக்கு 1000 ரீசன் இருக்கும். சபையில ஒருத்தங்கலாம் சொன்னாங்க, அவங்க சபையில பார்த்ததெல்லாம் பிடிக்கல, அதனால அவங்களுக்கு போக பிடிக்கல. கரெக்ட், இட்ஸ் கரெக்ட் தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் தே ஆர் இன் கிரைஸ்ட். சொல்லுங்க, என் பிள்ளைகள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க. கிறிஸ்து என் பிள்ளைகள் உள்ள இருக்கிறாங்க. என் கணவருக்கு நிறைய ஸ்திரீகள் இப்படி இருக்கிறாங்க. என் கணவர் நல்லா இருந்தார் பிரதர், ரசிக்கப்பட்ட போது நல்லா இருந்தார் பிரதர், அதுக்கப்புறம் அவர் சபைக்கு வரதை நிறுத்திட்டார் பிரதர். போய் கேளுங்க, ஏன் நிறுத்திட்டீங்கன்னு கேளுங்க, அவர் ஒரு ரீசன் சொல்லுவாரு. If you show real Christ, everybody will come to Christ. கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலித்தால் எல்லாரும் கிறிஸ்துவனிடத்தில் வருவார்கள். கிறிஸ்துவை தவிர மதத்தை பிரதிபலித்தால் எவனும் வரமாட்டான். புரியுதுங்களா? ஏன் கிரைஸ்ட் கிட்ட எல்லாம் ஓடி போனா பரிசேயனை பாத்துறோன்னு எல்லாம் பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஓடனா? கிரைஸ்ட் வந்தா கிரைஸ்ட் ஓடுறான், பரிசேயன் வந்தா இப்படி ஓடுறானுங்க, எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறானுங்க. ஏன் அப்படி பண்ணானுங்க? ஏன்னா கிரைஸ்ட் எல்லாரையும் அன்பின் கரத்தினால அரவணைத்து கொண்டார். பரிசேயன் என்ன பண்ணா? 4 சாத்துவான். டே, என்னது கலர் சட்டமா, கருப்பு சட்டை போட்டு வந்திருக்க, என்ன கழுத்துல செயின்லாம் இருக்கு அப்படின்னு திட்டுவான். போவீங்களா திரும்ப அவங்க கிட்ட? என்னங்க போவீங்களா? எங்க பசங்க, சின்ன பசங்கன்னா ஜீன்ஸ் போடதான் செய்வாங்க. அவனை போய் ஜீன்ஸ் போடாதுன்னு சொன்னா எவன் கேட்பான்? நானே ஜீன்ஸ் போட்டு தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாஸ்டர் முந்தி ஒரு பாஸ்டருக்கு முந்தி ஒரு சபையில பிரசங்கம் பண்ண போனேன். முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்துல 3 days மீட்டிங் வச்சிருந்தாங்க. இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அதுக்கெல்லாம் 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங். அப்ப அந்த பாஸ்டர் என்கிட்ட பேசினாரு. அவரு பயங்கரமான ஒரு ஹார்ட் கோர் பெண்டிகாஸ்டல், ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாரு. அவரு ஷூ கூட போட மாட்டார், செருப்பு தான் போட்டுருப்பாரு அவரு. அவர் என்கிட்ட பிரதர், என் பசங்க எல்லாம் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க பிரதர், அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்லுங்க பிரதர். அவனுக்கு ஏன் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னான்னா, அவன் ஜீன்ஸ் பேண்ட் போடுறவன். அவனை நீ ஜீன்ஸ் பேண்ட் போடாத அப்படின்னு ஊழியத்துக்கே வரமாட்டேன்ட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஜீன்ஸ் பேண்ட் போடாத அப்படின்னா இப்போ நீங்களே ஊழியத்தை பார்த்துக்கோங்க, நம்மளாம் வர தேவையில்லைன்ட்டு. பேண்ட் போட்டா பேண்ட் கடவுள் பேண்ட் தாங்க போட சொன்னாரு, ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லல அவரு. பேண்ட் போடலன்னா தான் தப்பு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலும் தப்பு கிடையாது. மதத்தை நீங்க காண்பித்தால் யாரும் கிறிஸ்துவ கிட்ட வரமாட்டான். கிறிஸ்துவை நீங்கள் காண்பித்தால் எல்லாரும் வருவாங்க. கிறிஸ்துனா என்னது? அன்கண்டிஷனல் லவ். அதுதான் கிறிஸ்து. நிபந்தனை அற்ற அன்பு, நிபந்தனை கண்டிஷனே இல்லாம லவ் பண்ற ஒரே ஆள் கிறிஸ்து தாங்க. நான் பார்த்துட்டேங்க என் வாழ்க்கையில. ஒரு கண்டிஷன் கிடையாதுங்க அவர்கிட்ட.
எப்ப போனாலும் லவ் பண்ணுவாருங்க, எப்ப போனாலும் பேசுவாருங்க, எந்த நிலைமையில போனாலும் என்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருங்க. அது கிறிஸ்து மட்டும்தான். ரொம்ப மோசமா இருந்தாலும் அவர் தான் என்கிட்ட பேசுவாரு. ரொம்ப மோசமான பாருங்க, தாவீதுக்கு இது நல்லா புரிஞ்சிச்சு. அதனாலதான் அவன் பாவம் பண்ண பிறகும் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட போய் ஓடி போய் மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டான். சோ என்னது, இப்போ கிறிஸ்துவுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறாரு சொல்லிட்டு அடுத்த அடுத்த வசனம் படிங்க, 10வது வசனம் வாங்க. சோ நீங்க மேலும் சொந்தமானவர்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அடுத்த வசனம் 10வது வசனம். மேலும் கிறிஸ்து ஆ, உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ம், ஆவியானது நீதிய நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆ. மேலும் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால், பட் இஃப் கிரைஸ்ட் இஸ் இன் யூ, the body is dead because of sin, spirit is life because of righteousness. இது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கி வேர்ஸ், கொஞ்சம் ஹார்ட் வேர்ஸ். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்லோவா, சரிங்களா? இது என்ன பிரதர் இப்படி இருக்குது, பாடி இஸ் டெட் பிகாஸ் ஆஃப் சின் அப்படின்னா இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இஃப் கிரைஸ்ட் இஸ் இன் யூ, அவ்வளவுதான். அதை மட்டும் அப்படி வச்சுக்கோங்க. பாடி இஸ் டெட் பிகாஸ் ஆஃப் சின்னா, இன்னைக்கு சரீரத்துக்கு வந்து மரணம் எது வழியா வருது? சரீரத்துக்கு பாவத்தின் மூலமா தான் மரணம் வருது. கரெக்டா? த்ரூ சின் ஒன்லி டெத் கம்ஸ். சோ சின் வந்து எப்படிலாம் மேனிஃபெஸ்ட் ஆகுது, பாவம் எப்படிலாம் சரீரத்துல மேனிஃபெஸ்ட் ஆகுது? வியாதி மூலமா வருது, தரித்திரத்தின் மூலமா வருது, சாபத்தின் மூலமா வருது. இது எல்லாமே எஃபெக்ட் ஆஃப் சின். பாவத்தின் விளைவுகள் தான் வியாதி, மரணம், அப்புறம் தரித்திரம், சாபம், குறைவு, இல்லாமை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ல உள்ள வருது. அது தவிர மாம்சமான காரியங்கள் அதுவும் சின்னுக்குள்ளதான் வரும். கார்னல் நேச்சர் இருக்குல்ல, அதுவும் சின் நேச்சருக்குள்ளதான் வரும். சோ அதுவும் வந்து என்ன பண்ணுது, மாம்ச காரியங்களும் என்ன பண்ணுது, சரீரத்தை டேமேஜ் பண்ணுது. சரிங்களா? சோ இன்னைக்கு சரீரம் வந்து என்ன ஆகுது, இந்த பாவ விளைவுகள்னால டேமேஜ் ஆகுது. இது நல்லா புரிஞ்சுக்கும். அதான் the body is dead because of sin. பாவத்தின் நிமித்தம் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். சோ சரீரத்துக்கு வந்து மரணம் இப்படிதான், பாவத்தின் வழியா தான் வருது சொல்லிட்டு. ஆனா எப்படி போல ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் நீதி உள்ளதாயும் நிமித்தம் இருக்கும். ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஸ்பிரிட் இஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிட் இஸ் லைஃப். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிட் இஸ் லைஃப். சொல்லுங்க. மாம்சமானது மரணத்தை விளைவிக்கும், பாவமானது மரணத்தை விளைவிக்கும், ஆனா ஆவியானது ஜீவனை விளைவிக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஸ்பிரிட் இஸ் லைஃப். ஆவி ஜீவன், பாவம் மரணம். ஆவி ஜீவன், பாவம் மரணம், மாம்ச மரணம், ஆவி ஜீவன். சரிங்களா? இங்க இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அழகா வருது. ஸ்பிரிட் இஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அடுத்த வசனம் போடுங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சரி பாருங்க, 10வது வசனத்துல எப்படி போட்டுருக்குன்னா, பாவத்தின் மூலமாக மரணம் வருது, பாடிக்கு டெத் வருது, சரீரத்துக்கு மரணம் வருது. உங்களில் இருந்தா, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்தோம். அது பாவத்தின் நிமித்தம் சரீரத்துக்கு என்ன வருது, மரணம் வருது. ஆனா ஆவியின் நிமித்தம் ஜீவன் வருது. பிகாஸ் ஆஃப் ஸ்பிரிட் லைஃப், பிகாஸ் ஆஃப் சின் டெத். பாடிக்கு எல்லாமே பாடியை தான் அஃபெக்ட் பண்ணுதுங்க. ஸ்பிரிட்டுக்குள்ள டெத் வர முடியாது. ஏன்னா உங்க ஸ்பிரிட்டும் கிறிஸ்துவோடைய ஆவியானவரும் ஒரே ஆவியானவர் ஆயிட்டாரு. உங்க ஆவியான கிறிஸ்துவ, அதெல்லாம் அங்க டெத் வர முடியாது. ஆனா பாடி வந்து அஃபெக்ட் ஆகுது சின்னால. சோ பவுல் எழுதுறாரு 10வது வசனத்துல, பாடியில வந்து சின் மூலமாக டெத் வருது, பாவம் மூலமாக சரீரத்துல மரணம் வருது, ஆனால் ஆவியோ ஜீவனை உண்டாக்குது. எதனாலனா பிகாஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் நிமித்தம் ஆவி வந்து ஜீவனை உண்டாக்குது சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாங்க, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறதுனால இந்த மாம்சம், பாவத்தின் நிமித்தம் இந்த மாம்சத்துக்கு மரணம் வருது பாத்தீங்களா, இந்த மார்டல் பாடி, இங்கிலீஷ்ல அழகா வருது, சாவுக்கு ஏதுவான சரீரம், மார்டல் பாடிய உயிர்ப்பிக்கிறார், எழுச்சி ஊட்டுகிறார், ரிவைவ் பண்றார், உயிர்ப்பிக்கிறார். எப்படி? ஆவியின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் ஆவியின் மூலமாக. புரியுதுங்களா? சோ நல்லா கவனிங்க, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வந்து ஸ்பிரிட் இஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயுமே என்ன இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளுமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவரை உடையவர்கள் தான் இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களா தான் இருக்கிறோம். கரெக்டா? ஆனா எல்லாருடைய சரீரத்திலையும் ஜீவன் வெளிப்படுதா? இல்ல. நிறைய வியாதிகள் வருது, பலவீனம் வருது. இன்னும் பலவீன வியாதியோட போராடிக்கிட்டே இருக்கிறோம். கரெக்டா இல்லையாங்க? போராடிக்கிட்டே இருக்கிறோம். சோ இதை பத்தி தான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆண்டவரே 11வது வசனத்துல தெளிவா போட்டிருக்குங்க. அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க சைட்ல. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். ஆமா ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பின ஆவியானவர் எனக்குள் வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவை எழுப்பினவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர் என்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னு போட்டிருக்கீங்களா ஆண்டவரே? ஆனா ஏன் உயிர்ப்பிக்கல? எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு? எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கா இல்லையாங்க? If the spirit of him who raised Jesus from the dead dwells in you இல்லையா? dwells தான். கண்டிப்பா உள்ளதான் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல? உள்ளதான் இருக்கிறாருங்க. கண்டிப்பா இருக்கிறான்ட்டு இருக்கு, தெரியுதுல உங்களுக்கு? இருக்காரு. அவர் என்னோட சரீரத்தை உயிர்ப்பிப்பார்னு போட்டிருக்கு. ஆனா ஏன் உயிர்ப்பிக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஆன்சர் முந்தின வசனத்துல வருது. வாங்க 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனாயும் இருக்கும். தமிழ்ல எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டா அந்த மீனிங் கொண்டு வரல. இங்கிலீஷ்ல பாருங்க. ஸ்பிரிட் இஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஆவி ஜீவனா இருக்குமா? நீதியின் நிமித்தம் ஆவி ஜீவனை பொறுப்பிக்கும். அதாவது ஸ்பிரிட் உள்ளதான் இருக்கிறாரு, ஆனா ரைச்சியஸ்னஸ் வழியாக தான் அது வெளியே வருவாராம். சோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு ரைச்சியஸ்னஸ், நீதிமான், நீதி, ரைச்சியஸ்னஸ் அந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. எல்லா விஷயத்திலயும் நமக்கு டவுட் வர்றது நம்ம ரைச்சியஸ்னஸ்ல தான். புரியுதுங்களா? நமக்கு எல்லா விஷயத்திலயும் டவுட் வருது ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ்னஸ் அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, ரைச்சியஸ்னஸ் அப்படின்ற வேர்டு என்னன்னா ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். அதுதான் அதுக்கு அர்த்தம். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்னா தேவனோடய இருக்கிற அந்த உறவை அது என்ன பண்ணுது? காட்டுது. ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். சோ நீங்க யூ ஆர் ரைச்சியஸ் பர்சன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் எப்படி இருக்கு உறவு? சரியாக இருக்குது, சீராக இருக்கிறது. ஃபேஸ் டு ஃபேஸ் வித் காட். அதான் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். எத்தனை புரியுதுங்களா சிஸ்டர் விஜய்? புரியுதா? புரியலன்னா புரியலன்னு சொல்லிடுங்க. ரைட் ஸ்டாண்டிங்னா உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான உறவுல இருக்கீங்க. அதான் ரைச்சியஸ்னஸ். புரியுதுங்களா? இது எபிரேயர்ல எப்படி எழுதுறாருன்னா, வாங்க எபிரேயர் 4:16 போடுங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். சோ நமக்கு இன்னைக்கு ஒரு தைரியம் உண்டு. அது என்ன தைரியம்? அந்த தைரியம் நம்ம கிருபாசனத்துக்கு, த்ரோன் ஆஃப் கிரேஸுக்கு போறதுக்கு ஒரு தைரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு நான் தைரியமா ஆண்டவருடைய கிருபாசனத்துக்கு போக முடியும். த்ரோன் ஆஃப் கிரேஸ். எதுக்கு த்ரோன் ஆஃப் கிரேஸ்க்கு போறோம்? ஏற்ற சமயத்தில் சகாயம் பெற்றுக்கொள்வதற்கு, டு ரிசீவ் ஹெல்ப். புரியுதுங்களா இல்லையாங்க? எதுக்குங்க ஆண்டவரோட த்ரோனுக்கு போய் எதுக்கு நிக்கிறோம்? ஒரு ராஜாவோட சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் ஏன் நிக்கிறாங்க? சகாயம் பெற்றுக்கொள்றது, ஹெல்ப் பெற்றுக்கொண்டு. எஸ்தர் போய் நின்னால, ஜர்சிஸ் முன்னாடி போய் நிக்கிறால, எல்லாம் சொல்றாங்க ராஜா கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. நீ ராஜா கூப்பிடுறதுக்கு முன்னாடி, அழைக்கிறதுக்கு முன்னாடி நீ போனா ராஜா அவனை என்ன பண்றாரு? கொண்டு கூட போட்டுருவாரு. ஆனா அவ சொல்ற, இல்ல எப்படியாவது நான் என்ன பண்ணணும்? சகாயம் பெற்றுக்கொள்ளணும், ஒரு தயவை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா? தைரியமா போறா. இல்ல தைரியமா போய் ஜர்சிஸ் முன்னாடி நிக்கிறா. நின்னோன்னு ராஜா சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லுமா அப்படின்றாரு. ஜர்சிஸ் ஒரு முட்டா பையன், கொடூரன், சைக்கோ ராஜா. அவன் போய் படிச்சு பாருங்க ஹிஸ்டரியில. அந்த சைக்கோ ராஜாவே எஸ்தர் போகும்போது என்ன பண்ணாரா? என்ன வேணுமான்னு சொல்லி ராஜ்யத்துல பாதியை கூட கொடுத்துறான்ட்டாரு. ஹலோ, எந்த ராஜாங்க? சைக்கோ ராஜாவே இந்த அளவுக்கு நல்லவரா இருக்கும் போது நம்ம ராஜா எவ்வளவு நல்லவரா இருப்பாருங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்க? அவன் சரியான 1 நம்பர் சைக்கோ ஜர்சிஸ். அவ்வளவு மோசமானால அந்த ஆளே எஸ்தர்ட்ட பாதி கொடுக்குறேன்ட்டாரு. ராஜா பாதி எடுத்துக்கோ. நம்ம ராஜா, ராஜாதி ராஜா, நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவர். அவரு நீங்க என்ன கேக்குறீங்களோ கொடுப்பாரு உங்களுக்கு. அததான் இங்க எழுதியிருக்காரு.
ஏற்ற காலத்தில் சகாயம் பெற்றுக் கொள்றதுக்கான தைரியம் உங்களுக்கு சொல்லப்படுது. ரைச்சஸ்னஸ் கிவ்ஸ் யூ த கான்ஃபிடன்ஸ் டு கோ பிஃபோர் காட். எப்பவுமே நீங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏன் தெரியுமா நம்ம வந்து ஜோம் பண்ண மாட்டோம், யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணலாம் பிரதர், ஏதாவது மேன் ஆஃப் காட் வந்தா ஜோம் பண்ணலாம் பிரதர், ஏதாவது தீர்க்கதரிசி வந்தா ஜோம் பண்ணலாம் பிரதர், அமெரிக்கால இருந்து ஏதாவது தீர்க்கதரிசி வந்தா சொல்லுங்க பிரதர், நான் வந்து பாக்கிறேன் பிரதர், ஏன்னா அமெரிக்கால இருந்து வந்தா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பார் பிரதர், அம்ஜிக்கரையில இருந்து வந்தா அந்த அளவுக்கு பவர் இல்ல பிரதர். ஆப்பிரிக்கன் ப்ராஃபிட்னா சொல்லுங்க பிரதர், ரொம்ப பவரா இருப்பாங்க பிரதர் ஆப்பிரிக்கன் ப்ராஃபிட்னா. நான் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங், ஒரு ஒரு அமெரிக்க தேசத்துல இருந்து ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய ஊழியக்கார அம்மா. அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் மறந்துச்சு. அவங்க ப்ராஃபிட்டஸ், ரொம்ப ஃபேமஸான ப்ராஃபிட்டஸ். அவங்க பேர் மறந்துச்சு. நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இப்ப எல்லாம் கேள்வி கேட்டா கேளுங்கன்னு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண பாஸ்டரோடைய மருமகன், பாஸ்டருக்கு மருமகன் இருப்பார்ல, அவர் எந்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது வந்து இந்தியால இருந்து ஜோம் பண்ணா ஜபங்கள் கேட்கப்பட மாட்டேங்குது, அமெரிக்கால இருந்து ஜோம் பண்ணாதான் ஜபங்கள் கேட்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா மேலதான் என்ன இருக்குதா, திறந்த வானம் இருக்குது, இந்தியா மேல திறந்த வானம் இல்லை. எப்ப யார் சொன்னான்னு தெரியல இதெல்லாம் அவருக்கு. அவர் அந்த பாஸ்டோட மருமகன் வேற. அப்பதான் யோசிச்சேன், இந்த சபை மக்களுக்காக நம்ம ஜோம் பண்ணும் போல பாவம் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா தெளிவா சொல்லிருச்சு, சார் அமெரிக்கா மேல மட்டும் திறந்த வானம் இல்ல சார், அவங்க இன்னொரு சூப்பரா சொன்னாங்க, இந்தியா மேல இன்னும் அதிகமா திறந்திருக்கு அப்படின்ட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இப்படிதான் உடனே வந்து வெள்ளைக்காரன் ஜோம் பண்ண திறந்தவானோம். இது எங்கிருந்து வந்துச்சு இந்த பழக்கமே தெரியல. இந்த அதை நான் பாத்திருக்கேன். வெள்ளைக்காரனை வச்சு மீட்டிங் பண்ணா கூட்டம் பயங்கரமா இருக்கும். நம்ம ஊர்ல பயங்கரமா கூட்டம் இருக்கும். ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி வெள்ளைக்காரன் தான் ஆண்டவர் இருக்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணு எங்கேயும் இல்லைங்க. உங்க கூடயும் தான் ஆண்டவர் இருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல திறந்த வானம் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க திறந்த வானம் இருக்கு. wherever you are standing there is an open heaven above you. ஹalleluya. நீங்க எங்க வேணா நில்லுங்க. உங்களை சுத்தி 100 மந்திரவாதி கூட இருப்பான். அங்க நடுவுல நிக்கிறீங்களா, அங்க திறந்த வானம் இருக்கு உங்களுக்கு. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் எதுவுமே நம்பிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் போய் இது எதுவுமே பைபிள்ல கிடையாது. நம்மளா கண்டுபிடிச்சு பைபிள்ல இருக்கிறத பிரசங்கம் பண்றதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. புதுசா எங்கன்னா கண்டுபிடிச்சு பிரசங்கம் பண்றாங்களோ, சொந்த கதை சோக கதை. பைபிள்லே அவ்வளவு இருக்குது. என்ன பாருங்க, 2 வருஷம் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. இவனுங்க புதுசா எங்க இருந்தாலும் கதையா கண்டுபிடிச்சு உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கு. இதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க தயவுசெய்து. ஹல்லேலூயா. ஆமென். வேர் யூ ஆர் தேர் இஸ் ஓபன் ஹெவன். நீங்க இருக்கிற இடம் தான் திறந்த வானம். ஹalleluya. ஹல்லேலூயா. ஆமென். சோ உங்களுக்கு தைரியம் உண்டு. எதுக்கு? கிருபாசனத்துக்கு போய் உங்களுடைய தேவைகளை நீங்க பெற்றுக்கொள்வதற்காக. சோ எனி டைம் யூ கேன் கோ டு காட். இதுதான் வந்து ரைச்சஸ்னஸ். சோ இந்த ரைச்சஸ்னஸ் எப்படி வருது? சோ ரைச்சஸ்னஸ் நிறைய பேர் சொல்ல, ரைச்சஸ்னஸ்னா ரைச்சஸ் ஒர்க் பிரதர், நீங்க ஏதாவது வேலை செய்யணும் பிரதர். கிடையாது. வாங்க, பவுல் எழுதுறாரு பாருங்க. வாங்க, ரோமர் 4வது வசனம் வாங்க. நம்ம தாத்தா ஆபிரகாம் எப்படி நீதிமான் ஆனார்னு எழுதியிருக்கீங்க, அதை படிப்போம் முதல்ல. நம்மளுடைய முற்பிதாவான ஆபிரகாம் எப்படி நீதிமான் ஆனார் படிப்போம். 4:1, ரோமர் 4:1. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாமின் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கிரியையினால நீதிமான் ஆக்கப்படலையா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்படலையா? கிரியையினால நீதிமானாக்கப்படல. என்ன பிரதர் காந்தி செத்துட்டான்னு சொல்லிட்டீங்க? நிறைய பேர் இப்பதான் அப்படியா பிரதர் பாக்குறீங்களா? கிரியையினால நிறைய பேர் என்ன நினைச்சுன்னா, ஆபிரகாம் எப்படி நீதிமானா, ஆண்டவர் வந்து பையனையே பலி கேட்டார் பிரதர், அதனாலதான் நீதிமான் ஆயிட்டான் பிரதர். வாங்க காட்டுறேன் வாங்க. ஆபிரகாம் எப்ப நீதிமான் ஆக்கப்பட்டான்? அடுத்த வசனம் படிங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் விசுவாசித்ததுனால அது நீதியா எண்ணப்பட்டுச்சு. அது எங்க வரும்னா ரோமர் 15 ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பதாக நீ குற்றம் இல்லாமல் நட அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, வானத்தின் நட்சத்திரத்துல இருக்கிறது போல அவன் சந்ததி எல்லாம் இருக்கும் அப்படின்னு அதை கேட்டு அதை அப்படி என்ன பண்ணுவான்? அவன்
இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய ம், வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் ஆ, உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், ம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ம், ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ம், ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ ம், என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அப்பொழுது ம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு ம், சுதந்திரவாளி அல்ல, உன் ம், கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை ம், வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், ம், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் ம். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. And he believed in the Lord and he accounted it to him for righteousness. சொல்லுங்க, I believe in God and I am a righteous man. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் நீதிமான். இந்த 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 டயலாக்ல பாத்தீங்கன்னா, இந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு பெருசா விசுவாசம் இருக்க மாதிரி தெரியல. அவன் ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்ல, என் வீட்டுல இருக்கிற எலியேசரை நான் என்ன பண்ணிக்கிறேன், அடாப்ட் பண்ணிக்கிறேன் இருக்கான். என்னங்க அப்படிதான் போட்டிருக்கீங்க? அவன் ஆண்டவர்கிட்ட ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு தலைவர். அப்புறம் ஆண்டவர் சொல்ற, தம்பி இருப்பா, வானத்து நட்சத்திரத்தை போல மாத்துறேன், வெயிட் பண்ணோன்னு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றான். அத உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன அக்கௌண்ட் பண்றாரு? நீதியா ரைச்சஸ்னஸ்ன்றாரு. சோ ஆபிரகாம் எப்படிங்க நீதிமானானா? விசுவாஸ் விசுவாசத்தினாலே. விருத்த சேதனம் பண்ணதுனாலயோ இல்ல ஈசாக்க கொண்டு போய் பலியிட்டதுனாலே அவன் நீதிமானாகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஈசாக்கு கேட்டார் பிரதர், அவன் போய் கொடுத்தான் பிரதர், அதனால நீதிமானாகல. நியாய பிரமாணம் வர்றதுக்கு முன்பதாகவே நீதிமான மாற்றப்பட்டான். நியாய பிரமாணம் மோசையின் மூலமா தான் வந்துச்சு இல்ல? அது மாதிரி நியாய பிரமாணம் கிடையாது. அதுக்கு முன்பதாகவே அவன் என்ன ஆகிட்டான்? நீதிமானம் மாற்றப்பட்டான். எப்படி? விசுவாசத்தினால. சொல்லுங்க, யூ பிகம் ரைச்சஸ் ஒன்லி பை ஃபெய்த். நான் நீதிமானா மாறுவது விசுவாசத்தினாலதான் சொல்லிட்டு அப்படியே படிங்க சிஸ்டர். அப்படியே வந்துருங்க, ரோமர் 4:4 வந்துருங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்னென்னப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிரியை செய்யறவனுக்கு, கிரியை செஞ்சா, அதாவது ஒர்க் பண்ணா, அதுக்கு பேர் என்னதான்? கூலி. நீங்க ஒரு காரியத்தை செய்யறதுனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுக்கு பேர் என்னதான்? கூலி. சொல்லுங்க, பைபிள் இருக்குது. கூலி சொல்லுங்க. நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் நீ ஆசீர்வதிச்சாருன்னா கூலி. என்னங்க? அதுக்கு நான் சொல்லலைங்க, பைபிள் தான் சொல்லுது. பைபிள் சொன்னதை கிரண் பால் சொல்லிட்டு இருக்கான். கிருபை, அது கிருபைன்னு சொல்ல முடியாது. கிருபைன்னா என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு உண்டாகுது பாத்தீங்களா, அதுதான் கிருபை. Hallelujah. Amen. To him who works, the wages are counted as not as grace but as debt. எத்தனை பேருக்கு இங்க புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? எத்தனை பேர் கிருபையில வாழணும்னு ஆசை இருக்கு, கூலியில வாழணும்னு ஆசை இருக்கு? கூலியில வாழணும்னு ஆசை இருக்கா, கிருபையில வாழணும்னு ஆசை இருக்கா? எனக்கு கூலி வேண்டாங்க, எனக்கு கூலினா கம்மியா தான் கிடைக்கும், கிருபைனா நிறைய கிடைக்கும். ஐ வாண்ட் கிரேஸ், நாட் கூலி. கரெக்டா இல்லையாங்க? கூலி எவ்வளவு தருவீங்க? ஒரு நாள் வேலை பார்த்தா எவ்வளவுங்க கூலி தருவாங்க? அள்ளி தருவாங்களா? கம்பெனியா பேர்ல எழுதி வச்சிருவாங்களா? கிடையாது. கிரேஸ் சொல்லுங்க, கிரேஸ், கிருபை. God wants you to live by his grace. கர்த்தர் உங்களை அவருடைய கிருபையில வாழ அழைத்திருக்கிறார். அவருடைய அன்லிமிட்டெட் கிரேஸ், அன்லிமிட்டெட் ஃபேவர், எல்லை இல்லாத கிருபை, எல்லை இல்லாத கிருபை, தயவு, அதுல வாழ உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க, 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாருங்க, but to him who does not work but believes on him who justifies the ungodly. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம் வந்து என்னதுன்னா, பாவிகளை நீதிமான் எங்க வருது அந்த இது? பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில், justifies the ungodly. இதுதான் ஆண்டவர். இன்னொரு இடத்துல வரும் அந்த வசனம், இருங்க காட்டுறேன்.
ம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அக்கிரமக்காரருக்காக மரித்தாராம். கிறிஸ்து யாருக்காக மரித்தாராம்? நல்லவனுக்கு மரிக்கல அவரு. எனக்கும் உங்களுக்கும் தான் மரிச்சாரு அவரு. நம்ம நல்லா இருந்ததுனால நமக்கு கிறிஸ்து என்ன பண்ணல, மரிக்கல. அதுதான் அடுத்த வசனத்தை சொல்லுவார். அடுத்த வசனம் படிங்க, 7வது வசனம், 5:7. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, ம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் ம். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நான் நல்லவனா இருந்ததுனால என்ன ஆண்டவர் ரட்சிக்கல. நான் நல்லவனா இருந்ததுனால என்ன ஆண்டவர் சூஸ் பண்ணல. ஹalleluya. அதுதான் அவர் எழுதுறாரு. நீதிமானுக்கு ஒருவேளை மறிக்கலாம். பாவி நல்லவனுக்கு ஒருவேளை யாராவது செய்யலாம் அதாவது. ஆனா அந்த எந்த கேட்டகரியிலையும் நான் வரமாட்டேன். புரியுதுங்களா இல்லையாங்க? நீங்க ரொம்ப நல்லவனாலதான் உங்களை சூஸ் பண்ணல அவரு. சரி பரவாயில்ல, சூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பரவாயில்லமா இருக்கிறான், அவன் பெட்டரா இருக்கிறான், அதனால இவனை எடுத்துக்கலாம், அப்படிலாம் அவன் சூஸ் பண்ணல அவரு. ஹalleluya. கிரைஸ்ட் டைட், அது 6வது வசனத்தை போடுங்க திரும்ப. கிரைஸ்ட் டைட் ஃபார் தி அன்காட்லி. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. அன்காட்லின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா வித்தவுட் காட். காட்லின்னா என்னது? வித் காட். தேவனை பற்றினவர்களை காட்லின்னு வாங்க. தேவனை பற்றினவர்களை காட்லி. இங்கிலீஷ்ல தான் கிரைஸ்ட் டைடு ஃபார் தி அன்காட்லி. அன்றையும் நாம் பலவற்றனா இருக்கும் பொழுது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார் வருது. அக்கிரமக்காரன் வருது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. அன்காட்லினா கிறிஸ்து இல்லாதவர்கள், தேவன் இல்லாதவர்கள். அவங்க வாழ்க்கையில தேவனே கிடையாதான். கிறிஸ்துன்ற ஒரு ஆளே அவங்க வாழ்க்கையில கிடையாதான். மெய்யான தேவனுக்கு அங்க இடமே கிடையாதான். அப்படிப்பட்டவர்களுக்காக தான் யார் மரித்தாராம்? இப்போ நான் யாருக்காவது எதாவது செய்யறேன்னா அவங்க லைஃப்ல நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா இருப்பேன். ஒருத்தர் போய் நான் ஹெல்ப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப இறங்கி போய் ஏதோ ஒரு வேலை செய்யறேன்னா அவங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டா இருப்பேனா, அவங்க என்னை ரொம்ப கனம் பண்ணுவாங்களா இருக்கும், என்னை ரொம்ப மதிப்பாங்களா இருக்கும், அதனால அவங்களுக்கு போய் நிறைய ஹெல்ப் பண்ணுவானா இருக்கும். அப்படித்தானே பண்றோம் நம்ம. ரொம்ப நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு பண்ணுவோம். நம்மள ஒருத்தன் மதிக்கவே மாட்டான், நம்மள ஒருத்தன் கண்டுக்கவே மாட்டான், ஒருத்தன் கனம் பண்ணவே மாட்டான், அவனுக்கு போய் நீங்க இறங்கி போய் வேலை செய்வீங்களா? சொல்லுங்க, பண்ணுவீங்களா அப்படி யாராவது? நீங்க வந்தாலே அந்த பக்கம் திரும்பிட்டு போறான், உங்க வாழ்க்கையில அவனுக்கு இடமே கிடையாது, உங்களை பத்தி மோசமான ஒப்பீனியன் வச்சிருக்கிறான், அப்படிப்பட்டவனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க, யாரா பண்ணிருக்கீங்களா? அப்படி யாரும் நம்ம பண்ணத மாதிரி தெரியல. ஆனா கிறிஸ்து யாருக்காக மரித்தாராம்? கிறிஸ்து அற்றவர்களுக்குன்னா கிறிஸ்து போய் மரித்தாராம். கிறிஸ்துக்கு அவங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. கிறிஸ்துக்கு என் லைஃப்ல கிரைஸ்டுக்கு இடம் கிடையாதுங்க, என் லைஃப்ல காடுக்கு இடம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் யார் மரித்தாராம்? போய் கிறிஸ்து மரித்தார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவர் இப்படிப்பட்ட நல்லவர் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இதுதான் அவர் எழுதுறாரு பவுல். உன்னுடைய நீதி கிரியையினால வரல, விசுவாசத்தினால வருன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துருங்க. ரோமர் 4:6 வந்து நீங்க முடிச்சிடலாம். அதை ரோமர் 4:6 இருந்து படிங்க. தாவீது இதை பத்தி எழுதி இருக்கிறார். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். இந்த எவர்களுடைய பாவத்தை அவர் எண்ணாமல் இருக்கிறார். உங்க பாவத்தை அவர் எண்ணிட்டு இல்லைங்க. எண்ணிலாம் கிடையாது. எனக்கெல்லாம் சொன்னாங்க சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல, ஆண்டவர் ஒரு புக்கு வச்சு எல்லாத்தையும் எழுதுவார். நீ பக்கத்து பையன்ட்ட பென்சில் திருநி அதை எழுதி வச்சுப்பார். கிரண் பால் ஸ்டோல் a pencil today at 3:15 PM டைமோட எழுதி வச்சுப்பார், டைம் ஸ்டாம்ப்லாம் போட்டு. உங்களுக்குலாம் அப்படி சொன்னது இல்லையா? எனக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாரு. எல்லாத்தையும் பாவத்தை எண்ணி 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 வச்சுப்பார். அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே எவ்வளவு புக்கு உங்களுக்கு தேவைப்படும், டெய்லி எழுதிக்கிட்டே இருக்கணுமே நீங்க. அதான் சொன்னல, பைபிள்ல இருக்காத எல்லாத்தையும் நமக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்க, பைபிளை தவிர மற்றதெல்லாம் நமக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க, நம் பாவங்களை அவர் எண்ணாமல் இருக்கிறார். He does not take account of our sin. இத பாருங்க, தாவீது ஏன் தாவீது ஆண்டவருக்கு ஏற்றவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னா, தாவீது ரொம்ப மாரலி ரைட் பர்சன் எல்லாம் கிடையாது. தாவீது ரொம்ப மாரலி ரைட். அவனுடைய கதையை படிச்சு பார்த்திருக்கீங்களா? தாவீதோட கதை, உங்க கதையெல்லாம் அவரோட கதையோட எவ்வளவு பெட்டர், அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க யாராவது போய் கொலைலாம் பண்ணீங்களா? அடுத்த மனைவிக்கா கொலைலாம் பண்ணிருக்கீங்களா யாராவது போயிட்டு? அதெல்லாம் யாரும் நீங்க பண்ணது இல்லை. நீங்க ஒரு எறும்பு கூட அடிச்சது கிடையாது யாரும். பாதி பேர் ரொம்ப நல்லவங்க தான். நீங்களா பாம்பு கூட அடிக்க மாட்டீங்க. பாம்பு அங்க வந்தா நீங்க இப்படி ஓடி போயிருவீங்க. அவன் அடுத்தவன் மனைவிக்காக கொலைலாம் பண்றான் போயிட்டு.
ஆனா ஆண்டவர் அவனைதான் இருதயத்துக்கு ஏற்றவன்றார். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி இருக்கீங்க? கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்க யாரும்? நானும் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே கொலை பண்ணியிருக்கான், வேசித்தனம் பண்ணியிருக்கான், கேட்டா இருதவனுக்கு ஏற்றவன்றீங்க, நான் எதுவுமே பண்ணலையே ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எப்பா அவன் மாம்சத்தின் இச்சையினால மாம்சத்தோட வீக்னஸ்ல அதை பண்ணிட்டான். ஆனா தாவீது கிட்ட இருக்கிற ஹைலைட் என்ன தெரியுமா? அவன் தேவன் கிருபை உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், என்னுடைய வீக்னஸ புரிந்தவர் அப்படின்ற அந்த ஒரு அறிவும் வெளிப்பாடும் அவனுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால அவன் எப்பவுமே ஆண்டோட்ட வரும்போது கிரியையினால வரவே மாட்டான், கிருபையாதான், கிருபையினால் நிமித்தம் தான் ஆண்டோட்ட போவான் அவன். புரியுதுங்களா உங்களுக்கு? He will never go to God with works. He will always approach God in grace. அவன் அவன் புரிஞ்சுப்பான், ஆண்டவரே நான் மாம்சத்துல பலவீனமாயிட்டான் ஆண்டவரே, சபலப்பட்டுட்டான் ஆண்டவரே, தேவையில்லாம அந்த பிள்ளைய பார்த்துட்டான் ஆண்டவரே, பார்த்துட்டான் புருஷனை கொண்டுட்டான் ஆண்டவரே, போய் இந்த பால் காலில் விழுந்துட்டான். கரெக்டா இல்லையாங்க? இந்த பால் காலில் விழுந்துட்டான். நாத்தான் வந்து கேட்கறான், நீ நீ வந்து நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு ஒன்ன. தாவீது ராஜா, அவன் தான் கிங், அவன் சொல்லிருக்கலாம் நாத்தான்ட்ட, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாத்தான் நீ நான் போய் சொல்ற சொல்லிருக்கலாம். அவன் ஆமா அப்படியே டபால் போய் ஆண்டவர் காலில் விழுந்துட்டான். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கம் டு மீன்றார் ஆண்டவர், நீ என் கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன் உன்னை. ஐ நோ தட் யூ ஆர் வீக், ஐ நோ தட் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங். நீ பலவீனமா இருக்கிறன்னு எனக்கு தெரியும், உனக்கு பலன் இல்லைன்னு எனக்கு தெரியும், சில நேரங்கள்ல நீ பாவங்கள்ல விழுந்துறன்னு எனக்கு தெரியும். ஆனா என் கிட்ட வந்துரு, நான் உன்னை கழுவி சுத்தமாக்குவேன். ஹல்லேலூயா. ஐ வில் மேக் யூ கிளீன் என்றார் ஆண்டவர். ஆனா மதம் என்ன தெரியுமா சொல்லும்? நீ உன்னை சுத்தமாக்கும் சொல்லும், which is not possible. உங்களை நீங்க சுத்தமாக்க முடியாது. உங்களை சுத்தமாக்குற வல்லமை கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆல் த வேர்ல்ட் ரிலிஜன்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி சேஸ் யூ கிளீன் யுவர் செல்ஃப் அண்ட் கோ டு காட். கரெக்டா? எல்லா உலகத்துல எல்லா மதம் இதாங்க போதிக்குது. அதனாலதான் பாருங்க, எல்லாம் போய் பாருங்க, கும்பல் கும்பலா போய் நார்த் இந்தியால விழுந்துகிட்டு இருந்தானுங்களா, தண்ணிக்குள்ள போய் கும்பல் கும்பலா அழுக்கு தண்ணியில போய். என்ன எல்லாம் எப்படியா சுத்தமாயிடணும். நம்ம ஆளுங்களுக்கும் இங்க இருக்குது, இந்தியால இது என்ன இருக்குது, மத்த நாடுகள்ல தெரியல. இங்க இருக்க கிறிஸ்தவர்கள்லாம் எப்படியாவது வாழ்க்கையில ஒரு தடவை நான் இஸ்ரேல் போயிடணும் பிரதர், இயேசு நடந்த மண்ணை எடுத்து என் நெத்தியில பூசிக்கணும் பிரதர், அந்த மண்ணை எடுத்து ஒரு டப்பால போட்டு கொண்டு வந்துடணும் பிரதர். இஸ்ரேலுக்கு போங்க, தப்பே கிடையாது, நல்லா போய் சுத்தி பாருங்க. ஆனா இஸ்ரேலுக்கு போறதுனால புண்ணியம் எல்லாம் கிடைக்காது ஒன்னும். நீங்க இஸ்ரேலுக்கு போறதுனால டிராவல் ஏஜென்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும், அவர் பணக்காரர் ஆயிடுவாரு. ஆனா நம்மளுக்கு என்ன, அங்க போயிட்டு அந்த மண் எடுத்துட்டு வந்துடணும். என்கிட்ட ஒருத்தர் வந்து காமிச்சார், பிரதர் இஸ்ரேல் இருந்து மண் எடுத்துட்டு வந்துடும் பிரதர், டப்பால போட்டு விற்கிறாங்க பிரதர். நான் கூட யோசிச்சுட்டு இருக்கேன், 4 டப்பா வாங்கி மண்ணை போட்டு இஸ்ரேல் வித்துலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க வீட்டுல கொஞ்சம் மண் இருக்குது, நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்களா இஸ்ரேல் மண்ணு? டெஸ்டா பண்ண போறீங்க? ஒரு டப்பா மண் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போறேன். கிரண் பால் இஸ்ரேல் சென்றார், மண்ணை வாங்கிட்டு வந்தார். இயேசு நடந்த மண், இயேசு கால் பட்ட அதே மண்ணை தூக்கிட்டு வந்தார். இதுதான் மதம் பண்ணும். எப்படியாவது இஸ்ரேலுக்கு போயிடணும் பிரதர், போய் பார்த்துடணும் பிரதர், அதை பார்த்துடணும் பிரதர். போங்க, இஸ்ரேல் போறதுதான் தப்பு கிடையாது. இஸ்ரேல் போங்க, எங்கனாலும் போங்க, யூரோப் போங்க, இஸ்ரேல் போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு தான் போட்டிருக்கு, எல்லா நாட்டுக்கும் போங்க. இஸ்ரேலுக்கு போறதுனால நீங்க எந்த புண்ணியமும் எக்ஸ்ட்ராலாம் கிடைக்காது. கிரண் பால் இஸ்ரேல் போனார், அதனால எக்ஸ்ட்ரா பாயிண்ட். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இதுதான் வந்து ரிலிஜன் எப்பவுமே வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்லயே தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒன்னு என்ன பண்ணிக்கோ, கிளீன் பண்ணிக்கோ. போனா Thursday அந்த மெசேஜ் கண்டிப்பா பாருங்க. பரிசுத்தமாவது எப்படி, ஹவு டு பி சாங்டிஃபைட், எப்படி பரிசுத்தமாகணும். யோவான் 17:17, வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் பரிசுத்தமாக முடியும். ஒன்லி பை ஹிஸ் வேர்ட் யூ கேன் பி சாங்டிஃபைட். ஒரே இச்சையா இருக்கு பிரதர், இச்சையின் கண்களா இருக்கு பிரதர். எப்படி பிரதர் சரியாகிறது? கண்ணை பிடிங்க போட முடியும்? போட முடியாது. வார்த்தையை உள்ள போட்டீங்கன்னா கண்கள் சுத்தமாகும். புரியுதுங்களா இல்லையாங்க? Put word inside of you, your eyes will become clean. கண்ணை கழுவிட்டே இருந்தா இச்சை எல்லாம் போயிருமா? கண்ணை கழுவிட்டே இருக்கிறேன் பிரதர், டெய்லி ஒரே இச்சை, ஒரே அசுத்த கண்களா இருக்கு பிரதர், அதனால டெய்லி கண்ணை வந்து ஒரு 100 வாட்டி கழுவுறோம் பிரதர். 100 வாட்டி கழுவாதீங்க, அப்புறம் ஐ டாக்டர்கிட்ட தான் போகணும். வாய் திறந்தா பொய்யா வருது பிரதர், ஏன்னா மனசு ஃபுல்லா பொய் இருக்குது. இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும். இப்போ மனசு ஃபுல்லா வார்த்தையை நிரப்புனீங்கன்னா வாயில இருந்து வார்த்தை வரும் வெளியே, பொய் வராது. புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? பொய் வராது.
வார்த்தையை போடுங்க உள்ள. வார்த்தையை போட்டா பொய் வராது, தேவ வார்த்தை உள்ள வரும், வெளியே வரும் வாயில இருந்து. நீங்க பண்ற கிரியையினால நீங்க பரிசுத்தமா, கிரியையினால எதுவுமே நடக்காது. நல்லா கேட்டுக்கோங்க. இட் இஸ் ஒன்லி பை கிரைஸ்ட் அண்ட் இஸ் ஃபினிஷ்ட் ஒர்க். நீங்க அதை விசுவாசிக்கிறது மூலமாக மட்டும்தான் நீதிமான் ஆகுறீங்க. அததான் அங்க அதான் தாவீது சொல்றார், பிளஸட் இஸ் a man. வசனத்தை போடு விஜய் டக்குன்னு. ரோமர் 8 தாவீது சொல்றார், ரோமர் 8:7, blessed are those whose lawless deeds are forgiven. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவர்களுடைய அக்கிரமங்களை 7 போடு விஜய். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, சொல்லுங்க. அவங்க அக்கிரமம் மன்னிக்கப்பட்டுச்சா? கண்டிப்பா மன்னிக்கப்பட்டுச்சு. மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையாங்க? கண்டிப்பா மன்னிக்கப்பட்டுச்சுங்க. டவுட்ல எல்லாம் இருக்காதீங்க. உங்க அக்கிரமத்தை அவர் மன்னிச்சிட்டார். எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, கண்டிப்பா மூடிட்டார். அவர்கள் பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான். ஐ ஆம் a blessed man. ஏன் நான் blessed தெரியுமா? My lawless deeds are forgiven. Hallelujah. My sins are forgiven. என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, என் பாவங்கள் மூடப்பட்டது. My sins are covered. I am a blessed man. சொல்லுங்க, நான் பாக்கியவான். அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் பாக்கியவான். என் பாவங்கள் மூடப்பட்டது, நான் பாக்கியவான். அடுத்த வசனம், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. என் பாவத்தை கர்த்தர் எண்ணலங்க. நான் ஐ எம் வெரி கான்பிடென்ட் God is not counting my sins. அதெல்லாத்தையும் சிலுவையில தூக்கி வச்சுட்டார். அதெல்லாத்தையும் சிலுவையில தூக்கி வச்சுட்டார். உட்காந்து கவுண்ட் பண்ணி எதுவும் எழுதி வைக்கல. ஒருத்தவங்க போட்டிருக்காங்க கமெண்ட்ல, ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது என்ன காட்டுவாரா? பணம் போட்டு காட்டுவாரா? உங்க பண்ண பாவத்துல என்ன பண்ணுவாரு? ஸ்கிரீன்ல அப்படியே ஓடுமா, கட 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 கடன்ட்டு. என்ற ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் அப்படியே படம் போட்டு ஓட்டுவார் பிரதர் ஆண்டவர் அப்படின்ட்டு. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருப்பார் அப்படின்ட்டு. உங்க பிள்ளைகள்கிட்ட போயிட்டு இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். உங்களுக்கு நான் கல்யாணம் ஆகி நான் தகப்பன் ஆன பிறகுதான் ஆண்டவரோட அன்பை இன்னும் அதிகமான ருசி பார்த்தேன். அதனாலதான் ஆண்டவர் எல்லாரும் கல்யாணம் பண்ண சொல்றேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஒன் ரீசன் வை காட் சேஸ் கெட் மேரிட். தகப்பன் ஆன பிறகு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், என் பிள்ளைகள் என்னதான் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை நான் சீக்கிரம் மறந்துடுறேன். எத்தனை பேர் புரியுது? இது சீக்கிரம் மறந்துடுறேன். எவ்வளவு சீக்கிரமா இருக்கணும் அவ்வளவு. ஆனா அவர்கள் செய்த நன்மை எனக்கு எப்பொழுதும் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. என்னங்க, புரியுதுங்களா இல்லையாங்க? உங்க புள்ள 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் செஞ்சிருப்பான், அது இன்னும் உங்க மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்டா இல்லையாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. சொல்லுவீங்க, என் புள்ள அதை செஞ்சாங்க, என் புள்ள அதை செஞ்சாங்க, என் பொண்ணு அதை செஞ்சாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருப்பா, 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருப்பா, அது ஒண்ணு இருக்கும். ஆனா நேத்து ஒரு தப்பு பண்ணிருப்பா, அதை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? மறந்துருப்பீங்க. நீங்களே உங்க பிள்ளைகள் செய்த தவறுகளையும் அக்கிரமங்களையும் எண்ணாதிருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி உங்க தவறுகளையும் அக்கிரமத்தையும் எண்ணிக்கொண்டிருப்பார்? ஹல்லேலூயா. மாம்சமான நீங்களே, மாம்சத்துல வாழ்ற நானே என் பிள்ளை செஞ்ச தவற நான் எண்ண மாட்டேங்கிறேங்க, யோசிக்க மாட்டேங்க. நானே இப்படி இவ்வளவு நல்லவனா இருக்கேன்னா என் தேவன் எவ்வளவு நல்லவரா இருப்பாருங்க. அவர் எப்படிங்க உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பாரு? நேத்து அது பண்ண, முந்தா நேத்து அதை எப்படிங்க எண்ணுவாரு அவரு? அததான் இதுதான் தாவீதுக்கு புரிஞ்சிருச்சு. தாவீது பழைய ஏற்பாட்டுல இருந்தாலும் அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசன அறிவு ஒண்ணு இருந்துச்சு. He had a prophetical vision. ஒரு தீர்க்க தரிசனம், எப்படி கிறிஸ்து ஒரு நாள் வருவார், அவர் வந்த பிறகு உலகத்தோட மொத்த பாவத்தையும் வைப் அவுட் பண்ணிடுவார், எந்த பாவத்தையும் எண்ண மாட்டார். எவ்ரி சின் வில் பி அப்பான் கிரைஸ்ட். இந்த தரிசனத்தை அவன் அப்பவே பார்த்துட்டான் தாவீது. இதனாலதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அவனை பார்த்து அப்படி சொன்னாருன்ட்டு? அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆண்டவரோட இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டான் அவன் தாவீது. He understood the heart of God. He said God is not a God, he is also a father அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். அதாவது இயேசுவே தாவீதோட வம்சாவளியில வர்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? சோ நீங்க நீதிமான் ஆனது எப்படிங்க? சொல்லுங்க, நீங்க நீதிமான் ஆனது எப்படி? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, அவரை விசுவாசிக்கிறதுனால, நீங்க செய்யறதுனால கிடையாது. நீங்க இன்னைக்கும் நீதிமான், நாளைக்கு நீதிமான், நாளானிக்கும் நீதிமான் தான். அந்த ஸ்டேட்டஸ் மாறவே மாறாது. சொல்லுங்க, மை ஸ்டேட்டஸ் as a righteous man will never change.
அது மாறவே மாறாது. நீங்க நீதிமான்னா நீதிமான் தான். சண்டே சர்வீஸ்ல இருக்க உட்கார்ந்து இருக்கும் போது நீதிமான் தான், மண்டே ஆபீஸ்ல வேலை செய்யும் போது நீதிமான் தான். அது மாறவே மாறாது. சொல்லுங்க, அது மாறவே மாறாது. இததான் பவுல் அங்க ரோமர் 8 என்ன சொல்றாருன்னா, ஸ்பிரிட் இஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நீங்க நீதிமான் 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 விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் என்ன ஆகுமா? ரோமர் 8 போட்டுற விஜய், ரோமர் 8:10. உங்களுக்குள்ள இருக்க ஜீவன் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஸ்பிரிட் இஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ரோமர் 8:10 புரியுதுங்களா? If Christ is in you, body is dead because of sin, but spirit is life because of righteousness. So spirit உள்ள இருக்குது. When you come into righteousness consciousness, அதாவது நான் நீதிமான் என்ற அந்த ஒரு அவேர்னஸ்ல நீங்க வாழும் பொழுது உங்களுக்குள்ள இருக்க லைஃப் என்ன ஆக ஆரம்பிச்சிருமா? வெளிப்பட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? I am righteous no matter what. I am righteousங்க. நீங்க நீதிமான் தான், அதை மாத்தவே முடியாதுங்க. இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா வியாதி வெளியே ஓடிடும். நீதிமானுக்குள்ள வியாதி இருக்க முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வியாதிக்குள்ள இருக்கிறாங்கன்னா சம்திங் ஆர் தி அதர் திங் இஸ் கண்டமிங். ஏதோ ஒரு கண்டமினேஷன் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. யாராவது ஏதாவது சொல்லிட்டு வர போயிடறானுங்க. உன் வீட்டுல அது இருக்குது, உனக்கு இதை பண்ணிட்டானுங்க, அதை பண்ணிட்டானுங்க. இது வேற ஒரு 4 பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஜோம் பண்ண ஒரு குட்டி சாத்தம் உங்க டேபிள் கடியில உட்கார்ந்து இருக்கு, ஒரு பெரிய சாத்தம் பரனுக்கு மேல உட்கார்ந்து இருக்கு. இதை வேற 4 பேர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜோம் பண்ணி வேற சொல்றாங்க. இதை வேற நான் ஜோம் பண்ண ஏதோ வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, பில்லி சூனியை வச்சுட்டாங்க, மந்திரவாதிகள். அவங்களுக்கு எல்லாம் நான் ஜோம் பண்ணியிருக்கேன். நான் சும்மா சொல்லல, நார்த் இந்தியால மந்திரவாதிகள்லாம் நான் ஜோம் பண்ணியிருக்கேன். பில்லி சூனியம் பண்ற இடத்துக்கு உள்ள எல்லாம் நான் போயிருக்கேன். ஹலோ, பில்லி சூனியெல்லாம் வைப்பாங்க, செய்வாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க தெரியுமா சில இடத்துல. பில்லி சூனியெல்லாம் கம்பெனிக்குள்ளலாம் நான் போயிருக்கேன். பில்லி சூனியம் கம்பெனி, பில்லி சூனியம் அண்ட் கம்பெனி அதுக்குள்ளலாம் நான் போயிருக்கேன். மந்திரவாதி இருக்கிற இடத்து வீட்டுக்குள்ளலாம் நான் போயிருக்கேன் நார்த் இந்தியால. ஏன் எந்த பில்லி சூனியமும் என்னை அட்டாக் பண்ண மாட்டேங்குது? ஏன் சார் அட்டாக் பண்ண மாட்டேங்குது? அதுக்கு உடனே சொல்லிடலாம், நீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்கு பிரதர், நீங்க ஸ்பெஷல் தோசை சாப்பிடுறீங்க பிரதர் டெய்லி. அதெல்லாம் கிடையாது. நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான். நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அதனால பில்லி சூனியத்தை எடுத்து என் கையிலேயே வச்சாலும் அது என்ன ஒண்ணும் பண்ணாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க கையிலேயே தூக்கி வச்சாலுமே, ஓ இதான் பில்லி சூனியமா, நாங்க இப்படி வச்சிருக்கீங்க, சரியாவே வைக்கல, நீங்க தூக்கிப்பா அடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்னும் பண்ணாதவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, இந்தியா முழுவதும் ஒரு ஊழியம் பண்ணிருக்காரு. அவர் வீட்டுல பில்லி சூனியம் பண்ணி எலுமிச்சை பழத்துல ஏதோ பில்லி சூனியம் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வாசல்லே வச்சிருவாங்களாம். இது நடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசுல அவர் கேரளால இருந்தார். கேரளால தான் அந்த பில்லி சூனியம் எல்லாம் நிறைய பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் மலையாளிஸ் பிரதர், கேரளாக்காரங்க பிரதர், அவங்க எல்லாம் அந்த பில்லி சூனியம் எல்லாம் பண்ணுவாங்க பிரதர் அப்படின்னுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பல, அப்புறம் இவர் சொன்னாரு எனக்கும் இப்படி பண்ணாங்க பிரதர்னாரு. நான் என்ன பண்ணி, ஒண்ணு இல்ல பிரதர், டெய்லி எலுமிச்சை பழம் வைப்பாங்க, நான் எடுத்து கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிருவாங்க பிரதர் அப்படின்னு. எலுமிச்சை பழத்தை 2 நாள் வச்சாங்களாம். 3ஆவது நாள் அப்பா சொன்னாராம், வைக்கிறவன கூட கொஞ்சம் சுகரும் சேர்த்து வைக்க சொல்லு, சீனியும் வைக்க சொல்லு, அதையும் சேர்த்து போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு. என்னங்க எலுமிச்சை பழத்துக்கு என்னங்க பவர் இருக்கு? எலுமிச்சை பழத்தை வச்சு ஜூஸ் தான் போடணும். இந்த இதுல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயாம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். எதுக்கு சொல்லுங்க? என் மேல யாருக்கும் பவர் கிடையாது. நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். இததான் பவுல் எழுதியிருக்கார். யூ பிலாங், if Christ dwells in you, you belong to him. கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்றால் நீங்க யாருக்கு சொந்தமா? கிறிஸ்துவிற்கு சொந்தம். கிறிஸ்துவோட ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க. யூ பிலாங் டு காட். இது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ட்ரூத் தெரியுமா? ஐ பிலாங் டு காட்னா எனக்கு அவர் ஹிஸ் ஓனர்ஷிப், நான் தான், அவர் தான் என்னோட ஓனருங்க. என் ஓனர் யாரு? கிரைஸ்ட். இந்த வீடு இருக்குல்ல, கிரண் பால் என்ற இந்த வீடு இருக்குல்ல, இது ஹவுஸ் தான் போட்டு பைபிள்ல டெம்பிள்னு போட்டிருக்கல, இந்த வீட்டுக்கு ஓனர் யாருங்க? கிரைஸ்ட். அப்போ இந்த வீட்டுக்குள்ள என் ஓனர் பெர்மிஷன் இல்லாம யாராவது வர முடியுமா? ஹலோ,
என் ஓனர் சொல்லாம யாராவது வர முடியுமா? முடியாது. அப்புறம் எவன் பில்லி சூனியம் பண்ணானே, எவன் மந்திரம் பண்ணானே, எவன் இதை பண்ணானே, அதை பண்ணானே, எவனாலும் என்ன வேணா பண்ணிட்டு போட்டும், எதுவும் உங்களுக்குள்ள வர முடியாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுக முடியாது. எந்த கூடாரம்? இந்த கூடாரத்தை எந்த வாதையும், எந்த பில்லி சூனியமும், எந்த பேயும் பிசாசும் இந்த கூடாரமாகிய என் சரீரத்தை அணுக முடியாது. பொல்லாப்பு எனக்கு நேரிட முடியாது. நோ ஈவன் ஷால் befall me. ஐ பிலாங் டு கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். இததான் நீங்க டெய்லி அறிக்கை பண்ணணும். வாயை திறந்து டெய்லி அறிக்கை பண்ணணும். வாயை திறந்து டெய்லி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். ஐ பிலாங் டு ஹிம். மை ஓனர் இஸ் கிரைஸ்ட். என்னுடைய எஜமானர் கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் லார்ட் ஓவர் மை லைஃப். ஆகையால் எந்த மந்திரமும் தந்திரமும் பேயோ பிசாசோ சூனியமோ எதுவுமே என்னை தொட முடியாது. என்னையும் என் பிள்ளைகளையும் தொட முடியாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க அவங்க சொல்றது? புரியுதுங்களா இல்லையா? திஸ் இஸ் கால். இது எப்போ தெரியுமா இது புரியும்? நான் நீதிமான்றது புரிஞ்சாதான் இதெல்லாம் புரியும். ஏன்னா நீங்க நீதிமான்னு புரியாம வச்சிருக்கதான் பிசாசோட வேலை. பிசாசும் மதமும் நீங்க நீதிமான் இல்லைன்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் அவங்க கிட்ட. வந்து பிசாசும் சொல்லுவான் நீ நீதிமான் இல்லைன்னா, மதமும் சொல்லும் நீ நீதிமான் இல்லை அப்படின்னு. நீ சரியில்லைப்பா, நீங்க சரியில்லை. இன்னும் அர்ப்பணிப்பு பத்தல பிரதர். இது கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? அர்ப்பணிப்பு. இன்னும் அர்ப்பணிப்பு பத்தல பிரதர். ஆமா, பத்தல தான், கரெக்ட் தான். கொஞ்சம் சாம்பார்ல உப்பு பத்தல. அர்ப்பணிப்பு பத்தல. சுத்திகரிப்பு கூட்டம், இது பத்தல. எல்லாமே பத்தல தான். எல்லாமே அதிகமா ஆண்டவர் உள்ள வச்சிருக்காரு உங்களுக்குள்ள. எவ்ரிதிங் இஸ் abundant inside of you. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து 16வது வசனம் பாருங்க. இது பாருங்க, கிறிஸ்துவை எழுப்புனா அதே ஆவிய தூக்கி உங்களுக்குள்ள வச்சுட்டாராம். வேற ஆவிய வைக்கல. 11th verseல போட்டுருப்பாங்க 8:11. அதே படிங்க 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அதே ஆவியாங்க. வேற ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட், இன்ஃபீரியர் ஹோலி ஸ்பிரிட் அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் சின்ன ஆவி, குட்டி ஆவியை வைக்கல. அதே ஆவி. சொல்லுங்க, இயேசுக்குள்ள இருந்து அதே ஆவி. இயேசுக்குள்ள இருந்து அதே ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி வந்து மரித்தோர்ல இருந்து அவர் உயிரோடு எழுப்பினாராம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட். சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்துக்கு உயிர்ப்பிக்கிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் ஆவி. சொல்லுங்க, மை பாடி இஸ் ஹீல்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். சொல்லுங்க, என்னுடைய சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம் இயேசுவின் ஆவியினால உயிர்ப்பிக்கப்படுகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள ஆவியினால உயிர்ப்பிக்கப்படுகிறது. இயேசுவை மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பின ஆவியினால என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இட் இஸ் ஹீல்ட். வியாதி, பலவீனம், பில்லி சூனியம் எதுவும் இருக்க முடியாது. எதுவுமே இருக்க முடியாது. நான் சொன்ன பாத்தீங்களா, இங்க நான் உட்காந்து பிரசங்கம் பண்ற இந்த ரூம் இருக்குல்ல எங்க வீட்டுல, நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன். இந்த ரூம்ல தான் வந்து எங்க ஹவுஸ் ஓனர் வந்து பூஜை பண்ணாரு. என் வீட்டை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முந்தின நாள் இதே ரூம்ல தான் உட்காந்து பூஜை பண்ணாரு. இதே ரூம்ல தான் நான் அடியான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மினிஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்கு. எந்த குட்டி சாத்தானும் கீழே ஒளிஞ்சில்ல. நானும் தேடி தேடி பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னார் என்கிட்ட, எங்க ஹவுஸ் ஓனர். ஏன்னா அவர் இந்த வீடை வாங்கிட்டு, நான் தான் ஃபர்ஸ்ட் டெனன்ட். அவர் இன்னொரு ஓனர்ட்ட இருந்து வாங்கிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் கொடுக்குறாரு. அவர் வாங்கின பிறகு நான் தான் ஃபர்ஸ்ட் டெனன்ட். அவர் இஸ் அ வெரி ரிலிஜியஸ் மேன், பட் அ டிஃபரெண்ட் ரிலிஜன். ஒரு மதத்துல ரொம்ப ரிலிஜியஸான ஒரு மனுஷன், ஆனா நல்ல மனுஷன். நான் சொன்னாரு, சார் நாங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணுவோம் சார், ஓகேவா சார்? சார் நீங்க என்ன வேணா பண்ணுங்க சார், ஏன்னா நான் உள்ள வந்தா எல்லாம் ஓடிடுமே. என்னங்க, நான் உள்ள வந்துட்டுனா எல்லாம் ஓடிடும். என்ன வேணா பண்ணுங்க சார்ன்ட்டு நான் எதுவுமே சொல்ல. அவர் உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டாரு. பண்ணோன்னா அடுத்த நாள் நான் உள்ள வரேன். நான் வரணுன்னே எல்லாம் ஓடிடுச்சுங்க. அதே ரூம்ல உட்காந்து நான் இங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். இதான் என்னோட பிரேயர் ரூம், இதான் என்னோட ஆபீஸ் ரூம். என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை இந்த ரூம்ல ஒரு டூர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரூம் நீங்க வந்து தேடி பார்க்கலாம், கீழே ஏதாவது இருக்கான்ட்டு.
யாராவது என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என் வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னா ஒழுங்கா கூட்டிட்டு வெளியே போயிருங்கன்றோம். அதான் அந்த ஒரு ப்ராஃபட் இருக்காருல்ல, அவர் சொன்னார், அவர் வீட்டுக்கு ஒரு ஊழியக்கார, அவரு ஒரு ப்ராஃபட், அவர் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். அப்போ அவர் அனுப்பினவர்கிட்ட சொன்னாராம், அவரு நான் யாருன்னு சொல்லாதீங்க, அவர் சும்மா வரட்டும், இந்தியாவில இருந்து வந்திருக்காரு இவர், இந்த ப்ராஃபட் அமெரிக்கால இருக்காரு, இந்தியாவில யார் நான் ப்ராஃபட்னு சொல்லாதீங்க, அவர் வரட்டும் என் வீட்டு, அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த ஊழியக்காரர், வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு உங்க வீட்டுல உங்க டேபிள் கடையில் ஒரு குட்டி சாத்தா நான் பாக்குறேன் அப்படின்னு இருக்காரு. இது உண்மையா நடந்தது. அவர் உடனே இந்த ப்ராஃபட் கதை மூடிட்டாராம், மூடிட்டு போகும்போது ஒழுங்கா அதை கூட்டிட்டு போயிரு வெளியே அப்படின்ட்டாராம். இவர் என்ன இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு இருக்காரு. என் வீட்டுல எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்போ நீ வந்து குட்டி சாத்தா இருக்குன்னு சொன்னா அப்ப நீ தான் கூட்டிட்டு வந்திருக்க, ஒழுங்கா கூட்டிட்டு போயிரு அப்படின்ட்டான். என்னங்க கரெக்டா? நீ வந்து இருக்குன்னு சொன்னா நீ தான் கூட்டிட்டு வந்திருக்காத, அப்ப நீ ஒழுங்கா கூட்டிட்டு போயிரு அப்படின்ட்டான். உடனே அவர் ஒண்ணு, யார் சார் நீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் அந்த ப்ராஃபட். நீங்க தான் அந்த ப்ராஃபட் ஐயா, தெரியாம சொல்லிட்டு, ஓ ப்ராஃபட்டா சொல்லிருக்க மாட்டார் போல, குட்டி சாத்தா இல்லைன்னு சொல்லிருக்க மாட்டார். ப்ராஃபட்னா ஒண்ணு, ஐ see 2 angels standing here அப்படின்னு இருப்பாரு நினைக்கிறேன். அதான் உங்க வீட்டுல யாராவது வந்துட்டு, நான் பாத்திருக்கேன் பிரதர், உங்க வீட்டுல பில்லி சூனியம் வச்சிருக்காருன்னா, சார் நீங்களே தூக்கிட்டு போயிருங்க சார், என் வீட்டுல வந்து ஆண்டவர் தான் இருக்காரு, அப்போ வச்சிருக்காங்கன்னா நீங்க தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நீங்களே தூக்கிட்டு போயிருங்கன்ற. இஸ்ரவேலுக்கு எதிராக குறி சொல்வதும் இல்லை, மந்திரமும் இல்லை. How can I curse whom God has blessed? கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை நான் எப்படி சபிக்க முடியும்? பாலானுக்கே இந்த வெளிப்பாடு வந்துருச்சு. பாலானுக்கு கர்த்தர்னா யாருன்னே தெரியாது, அவனே சொல்றான் பழைய ஏற்பாட்டில், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருங்க, இவரை எவனும் சபிக்க முடியாதுங்க, அவனை உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார் ஆபிரகாமை பார்த்து. அப்புறம் எவன் சாபம் விட்டான, எவன் எது விட்டான, ஒன்னும் பலிக்காது. சொல்லுங்க, ஒரு சாபமும் என் மேல பலிக்காது, ஒரு பில்லி சூனியமும் என் மேல பலிக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் என் மேல் பலிக்கும். ஹல்லேலூயா. நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருக்கிறோம். We are filled with the blessing of God. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? எனி டைம் எனிவேர் யூ கேன் ஆக்சஸ் காட். எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் நீங்க கர்த்தரோட போய் பேசலாம், நீங்க அவரை ஆக்சஸ் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் ரைச்சஸ்னஸ். இதுதான் நீங்க நீதிமான் என்ற அடையாளம். ஹல்லேலூயா. If you like to give an offering to the Lord, கர்த்தருக்காக காணிக்க கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள், இந்த ஊழியத்துல காணிக்க கொடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணி கொடுக்குறவங்க இந்த ஸ்கேன் கோடை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம். அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு முன்பதாக இருக்கு, இதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். ஆமென், ஆமென். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We are going to pray now. I want every one of you to pray. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களையும் போடுங்க. ஆண்டவரே, நான் நீதிமான் என்பதை நான் புரிந்து கொள்ளணும், அந்த வெளிப்பாடு எனக்கு உண்டாகணும், என் கண்களை திறங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஏன்னா இன்னைக்கு நீங்க நீதிமான் தான், ஆனா நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் தேவை. We want eyes of enlightenment. We want revelation. நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவைப்படுதுங்க. நமக்கு அந்த வெளிப்பாடு இல்லாததுனாலதான் நம்ம நீதிமான்னு புரியல. நீங்க எல்லாருமே நீதிமான் தாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நீதிமான் ஆயிட்டீங்க. ஆனா அந்த வெளிப்பாடு இல்லாததுனால நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதோ அனாதைகளை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், திக்கற்றவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பலவீனர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பொய்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை திறங்க, நான் நீதிமான் என்பதை நான் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ அம் a righteous person. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவரே கேளுங்க. இட் இஸ் a revelation. இது ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. எனக்கு இது புரியறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Holy Spirit teach me. Holy Spirit teach me. எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே. சகல சத்தியத்திலே நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு சொல்லிக் கொடுங்க. தேற்றவாளனே, எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஹெல்பர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் வந்து ஹெல்பர், பாராக்ளீட்டோஸ், ஹெல்பர். எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஹலபா ஷகதாரபு ரெபே ஹெலேமே ஷிகதாரபா ரபா ஹலபா ஷகதாரபா. தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், எல்லாருக்கும் பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகட்டும். let your spiritual eyes open. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, திறக்கப்படட்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் நீதிமான். ஹல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் பாவங்கள் மூடப்பட்டது. கிறிஸ்து அவர்கள் பாவங்களை எண்ணாமல் இருக்கிறார் என்ற இந்த மாபெரும் சத்தியம் ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்துல ஹல்லேலூயா வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். let their hearts be light
Hallelujah. Let their hearts be filled with the light of God. Hallelujah. தேவனுடைய வெளிச்சம் அவருடைய இருதயத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. பிசாசும் மதமும் ஆண்டவரே அவளுக்குள்ள இருக்கிற பொய்களை எல்லாவற்றையும் நீங்க இயேசுவின் நாமத்துல அகற்றி போடுங்கப்பா. Hallelujah. Holy Spirit, I pray that you will remove all the lies of the religion. Hallelujah. மதங்கள்னால உண்டான பொய்கள், உலகத்தினால உண்டான பொய்கள், Hallelujah. பிசாசு அவங்க மனசுல போட்ட பொய்கள், Hallelujah. தப்பான துர் உபதேசங்களை கேட்டதுனால உண்டான பொய்கள், Hallelujah. தவறான நம்பிக்கைகள் எல்லாம் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். Hallelujah. Hallelujah. ரபா ஹலமா ஷகதா ரபோ ரேபே ஹே லேபே ஷிகதாரபா. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. இவர்கள் யாரும் மாம்சத்துல இல்ல ஆண்டவரே, எல்லாரும் ஆவி மனிதர்களாக இருக்கிறாங்க. Hallelujah. You are all in the spirit and not in the flesh. Hallelujah. ரோமர் 8:9-10 படி you are not in the flesh but in the spirit. மாம்சத்தின் மனிதர்கள் கிடையாது, நீங்க ஆவின் மனிதர்கள். Hallelujah. அந்த ஆவின் மூலமாக உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்துக்கு தேவன் உயிர் கொடுக்கிறார். Hallelujah. Through the spirit of Jesus, through the resurrection spirit, God is healing and quickening your bodies right now. Hallelujah. அவருடைய ஜீவனினால, அவருடைய ஆவியினால, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்துக்கு அவர் உயிர்ப்பிக்கிறார். Hallelujah. ரபா ஹலமா ஷகதா ரபோ ரிபா ஹலபா ஷகதா ரேபே ஹேலே நேமே ஷேகே லேதி ஹரபா. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. நீங்க வியாதியோட இருக்கீங்கன்னா வாய் திறந்து சொல்லுங்க நான் நீதிமான்னு சொல்லுங்க. நீங்க பலவீனத்தோட இருக்கீங்கன்னா வாய் திறந்து சொல்லுங்க நான் நீதிமான்னு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. நீங்க நீதிமான் நீதிமான் என்ற அந்த வெளிப்பாடுக்குள்ள வர 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 அந்த வெளிச்சம் வர 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி பலவீனம் எல்லாம் வெளியே போயிடும். Hallelujah. The spirit is life because of righteousness. Hallelujah. 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 ஆவியின் மூலமாக உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், ஏனென்றால் நீங்கள் நீதிமான். Hallelujah. The spirit is life because of righteousness. ஆவியின் மூலமாக உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், ஏனென்றால் நீங்க நீதிமானாக இருக்கிறதுனால. Hallelujah. Hallelujah. வாய்த்தவன் சொல்லுங்க நான் நீதிமான். Hallelujah. நான் கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கிறேன். Hallelujah. நான் கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கிறேன். Hallelujah. நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறேன். I belong to Christ. Hallelujah. நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கிறேன். என் சரீரத்தை கிறிஸ்து விலை கொடுத்து ஒரு விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். Hallelujah. My body has been purchased with a price. Hallelujah. இயேசுவின் இரத்தத்தினால விலைக்கரையும் கொடுத்து நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. இயேசுவின் இரத்தமே என் விலை. இயேசுவின் இரத்தமே என் விலை. இயேசுவின் இரத்தமே என் விலை. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Rabba halaba shakada rabba haladi karobo.